So this economic survey 2022-2023 discussion is a 14 hours lecture. We have divided this 14 hours lecture into 6 videos and uploaded in the KingMakers IAS Academy's YouTube channel, and all these 6 videos are compiled as a playlist and it is posted in the YouTube channel. So watch all the 6 videos in the playlist. Come, let's go into the session. And next on the, now we are going to the industry. Steady recovery. So industry we are seeing a recovery. So இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட இம்பாக்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா வந்து we will also in final we'll see one of the important manufacturing policy of government, Make in India 2.0 and PLI. Make in India 2.0வும் PLIயும் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதோட பெர்ஃபார்மன்சஸ் தான் we are going to see in this chapter. So PLI பொறுத்த வரைக்கும் ஒரு 14 செக்டர், அந்த 14 செக்டர்ஸும் we have to study. So that is a very important manufacturing scheme. So one of the biggest problem of the Indian economy என்ன, we are not industrialized yet. So industrializationல நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம். So industrialization is the most needed thing at the present time for India, so that it will also increase the GDP, it will increase the employment, it will increase the exports, overall it will increase the economy. So export increase ஆகுது, employment increase ஆகுது. இந்த மாதிரி எதனாலலாம் employment increase ஆகுது, export increase ஆகுதோ அதை ஃபோக்கஸ் பண்ணா that is going to give a very big dividend. அதனால தான் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்றோம். அதுல அடுத்து முக்கியமா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இன் ஜெனரல் டோட்டல் மேனுஃபேக்சரிங். அதுக்காக தான் மேக் இன் இந்தியா 2.0வும் PLI ஸ்கீமும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் growth rate பேண்டமிக்ல அஃபெக்ட் ஆச்சு. இட் ரெக்கவர்ட் ஸ்ட்ராங்லி நெக்ஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர் இட் ஹஸ் மாடரேட்டட். ஸோ தட் இஸ் தி கரண்ட் சிச்சுவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி இண்டஸ்ட்ரியல் growth. ஸோ இண்டஸ்ட்ரியல் growthும் வந்து இட் ஹஸ் ஸ்லைட்லி மாடரேட்டட். சர்வீசஸ்ல பெருசா சேஞ்ச் இல்லை, அக்ரிகல்ச்சர்லயும் பெருசா சேஞ்ச் இல்லை. பட் இது குறைஞ்சதுனால இதோட சேஞ்ச் தான் இட் ஷிஃப்டட் டு அக்ரிகல்ச்சர். ஸோ தட் இஸ் தி ட்ரெண்ட். கிளியரா? இது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நேற்று பார்த்தது தான். ஸோ இண்டஸ்ட்ரி இஸ் a very important thing. It is accounting to 31% of the 31% of the GDP னா இதுல இதெல்லாம் சேர்த்திருப்பாங்க. மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், குவாரிங் அதெல்லாம் சேர்த்து ஜெனரலா சொல்றாங்க. மேனுஃபேக்சரிங் தான் வந்து செகண்டரி செக்டர். மேனுஃபேக்சரிங் ஒரு ஷேர் தான் yesterday we were seeing. So 12.1 crore people are employed. So what is the role of industry? Economic surveyல industry பத்தின ஒரு ரோல் வந்து சொல்றாங்க. What is the role of industry அப்படின்னா, it ensures domestic production and can accommodate domestic demand. So industrialization நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? Domestic demand is being catered, import dependency will come down. So நம்ம நாடு வந்து இம்போர்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் a long term plan. இம்போர்ட்டை குறைக்கணும்னா அந்த கூட்ஸை இந்தியால பண்ணணும். ஸோ இம்போர்ட்ல நம்ம எந்தெந்த கூட்ஸ் எல்லாம் அதிகமா பண்றோமோ அதையெல்லாம் இந்தியாவிலே பண்ண வைக்கிற அந்த செக்டர்ஸ் தான் PLI இருக்கும். நீங்க PLIல இருக்கிற 14 செக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒன்னு இம்போர்ட் ஓரியன்டட் செக்டர்ஸா இருக்கும், இல்லைன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜியா இருக்கும். ஃபியூச்சர் டெக்னாலஜில எதுல ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அந்த 2 செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணதான் PLI. ஸோ இம்போர்ட் ரிடக்ஷன் குறைக்கிறதுக்கு இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதனால ட்ரேட் அக்கௌண்ட் பேலன்சஸ் வரும். செகண்ட், இண்டஸ்ட்ரியல் growth is going to give the multiplier effects which translates into economic growth. இண்டஸ்ட்ரியல் growth அதிகமா இருந்தா எக்கனாமிக் growth வரும். அண்ட் இம்பார்ட்டண்டா ஒரு சில செக்டர்ஸ் ஆர் ஹேவிங் ஹியூஜ் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. Huge employment elasticity na, like for example textiles, constructions and இதெல்லாம் வந்து they are having high elasticity. So employment elasticity na enna, when it rises in the GDP shares, அந்த செக்டர் வளரும்போது GDP ஷேர் வளர இது வளருது. So employment is also rising. So share of industry in GDP ஏறுச்சுன்னா amount of employment is created அப்படிங்கிறது வந்து manufacturing தான் highest. Serviceல வந்து it's not labor intensive. Manufacturing is a labor intensive sector. And it also spurs the growth in services sector. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்பர்சிங் தி growth of agriculture sector. இன் ஜெனரல் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துச்சுன்னா சர்வீஸ் செக்டரும் கூடவே வளரும். ஏன்னா ஃபினான்ஷியல் நீட்ஸ், அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீட்ஸ், அந்த லாஜிஸ்டிக் நீட்ஸ் எல்லாமே அப்படியே டெவலப் ஆகும். நிறைய இண்டஸ்ட்ரி நிறைய கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா நிறைய கடைகள் வரும் அதை விற்கிறதுக்காக. ஸோ ட்ரேடிங் வில் க்ரோ. ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். ஸோ ரோபஸ்ட் டொமஸ்டிக் டிமாண்ட், நம்மளுடைய சி காம்பனன்ட் அதிகமானதுனாலையும் எக்ஸ்போர்ட் டிமாண்ட் த்ரூ அவுட் தி வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி கரண்ட் இயர் அதிகமா இருந்துச்சுல, அதனாலே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குளோபல் டிமாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற அதே பாயிண்ட் தான் இங்கே சொல்றாங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் தி இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் ஹாஸ் another powerful stimulus to the industrial growth. ஸோ கவர்மெண்டோடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் that is playing a very important role with respect to crowding in the private. நம்ம கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட அட்வான்டேஜஸ் பார்த்துட்டே வரும். கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஒன்று, crowding in of other expenditure.
கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா that will stimulate the private sector investments also. அதனால private sector வருது plus pent up demand is also helping us. So இதனால இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆனதுனால அதோடைய எஃபெக்ட் இன் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் என்னங்கிறது பார்க்க போறோம். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸும் yellow is for the last year, green is for the current year. போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஐ காம்பனன்ட். ஹவு ஜி இன்க்ரீஸ் தி ஐ அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அங்க ஜி இன்க்ரீஸ் ஆனதுனால அதோட எஃபெக்டா எல்லாத்தோட ஐயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டீல், எலக்ட்ரிசிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங், கேபிட்டல் குட்ஸ், கெமிக்கல்ஸ், ஆட்டோ, டெக்ஸ்டைல், சிமெண்ட், ஃபார்மா எல்லாத்தோடைய கிரீன் காம்பனன்ட் ஏறி இருப்பாரு. ஸோ அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் இந்த டேட்டா வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க ஜஸ்ட் வந்து இந்த 2-3 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா how G increased I அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் அவ்வளவுதான். That is what is given in the economic survey. நம்ம நேத்து பார்த்தோம்ல C increased I and G increased I and C. So G நால எப்படி I increase ஆச்சு அப்படிங்கறத we are seeing here. So that is the importance of capital expenditure. Supply response of the industries and demand stimulus. இப்போ நம்மளுடைய சப்ளை இண்டஸ்ட்ரீஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் இஸ் a very important index in order to measure the performance of a particular sector. பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்னா என்ன? It is calculated by taking into account ஒரு கம்பெனியோட பர்ச்சேசிங் மேனேஜர் இருப்பார்ல, எந்த ஒரு இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் பர்ச்சேசிங் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அவர் தான் அந்த கம்பெனிக்கு தேவைப்படுற பர்ச்சேசிங் எல்லாம் வாங்குவார். அவர் நிறைய பர்ச்சேஸ் பண்றாருன்னா அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவர் பர்ச்சேஸே வாங்கல அப்படின்னா சரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் ஆஃப் ஆல் தி பீப்புள் அது வந்து ரெண்டா பண்றாங்க. பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி, பர்ச்சேசிங் மேனேஜர் ஃபார் சர்வீசஸ் அப்படின்னு. அதோட வேல்யூ 50க்கு மேல வந்துச்சுன்னா தட் செக்டர் இஸ் growing அர்த்தம். So that is the concept of purchasing managers index. So it is expanding for the last 18 months. ஜூலை 2021ல இருந்து PMI ஓட manufacturing வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால வந்து among the goods consumer durables of the goods ஓட காம்போனன்ட் வந்து it has increased. consumer durablesனா என்ன? இந்த டிவி கன்சூமர் டியூரபிள், இந்த வாட்ச் வந்து கன்சூமர் டியூரபிள். ஸோ டியூரபிள் கூட்ஸ் உடைய டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு because of the release of pent up demand. அதே மாதிரி there is an increase in capital goods. கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்துறதுனால பிரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது. ரெண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிறதுனால கேபிட்டல் கூட்ஸோட டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட்ஸோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ கன்சூமர் டியூரபிள், கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட்ஸோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. That is one trend which you have to understand because of the government's capital expenditure. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிகர் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரண்ட் இயர்ல வந்து ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் have grown tremendously. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்லோ டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு அஃபெக்டட் growth, tepid growthனா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் they are experiencing a very good growth. So ஏன்னா ரெண்டுத்துக்கும் PLA இருக்கு. PLA காம்போனன்ட்ல we are focusing. Okay. So first indicator for the performance of a sector வந்து PMI, Purchasing Managers Index. அதை பத்தி படிங்க. It's a private index, not government index. Next வந்து Index of 8 core industries. So Index for Industrial Production அப்படின்னு IIP அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸ்க்குள்ள 8 core industries மட்டும் தனியா எடுத்து இன்னொரு இண்டெக்ஸ் பண்றாங்க. IIP குள்ள இருக்க ஒரு சப் காம்போனன்ட் தான் இது. ஸோ அந்த 8 core industries-ஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன? இந்த இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்தாதான் எக்கனாமில மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வளரும். அதான் கோர் இண்டஸ்ட்ரீஸ். கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் வாட்? They are the providing the inputs to all the other industries like raw materials or capital goods, coal, crude oil, natural gas, refinery products. இப்போ ஃபர்டிலைசர் இருந்தால் தான் அக்ரிகல்ச்சர் வளரும். ஸ்டீல் இருந்தால் தான் எல்லா எக்கனாமியும் நடக்கும். ஸ்டீல் ஆர் சிமெண்ட் இருந்தால் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எவனும் இல்லை. ஸோ சக்தி இல்லைன்னா எவனும் இல்லை. நம்மளுடைய ஃபேவரட் டைலாக் அது. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எந்த செக்டரும் இல்லை. ஸோ அதுதான் வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ அதுல வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. கீழே வந்து வெயிட்டேஜ் பாருங்க. ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹேவிங் தி மேக்ஸிமம் வெயிட்டேஜ் ஆஃப் 28%. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் படிக்கும்போது வெயிட்டேஜஸ் படிங்க. அடுத்த வெயிட்டேஜ் வந்து we are having for electricity, then we are having for steel. ஸோ ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல் இதுதான் வந்து மேக்ஸிமம் வெயிட்டேஜ். இதுல எல்லாத்துக்கும் வந்து இட் இஸ் இன்க்ரீசிங். ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டாக்னேட்டடா இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி குளோபல் கிரைசிஸ்னால மிச்சம் எல்லாமே கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் our 8 core industries-ஓட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்டடி அபவுட் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் IIP. அந்த IIP-க்குள்ள இருக்கிற ஒரு சப் காம்போனன்ட் தான் இண்டெக்ஸ் ஃபார் 8 core industries. இந்த ரெண்டு இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம் with respect to prelims point of view. IIP and index for 8 core industries. இதை வச்சு ஆல்ரெடி 2016-17 அந்த டைம்ல கேட்டிருக்காங்க. 15-16 டைம்ல, அதுக்கப்புறம் கேட்கல.
ஸோ ரொம்ப வருஷம் ஆனதுனால உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? இது நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். ஆஃப் தி ஆல் தி செக்டர்ஸ் எம்எஸ்எம்இக்கு போன கிரெடிட் தான் அதிகமாக இருக்கு. எதனால? பிகாஸ் ஆஃப் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். ஸோ ஸ்டடி அபவுட் தட் ஸ்கீம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரிக்கு போன லோன்லாம் பாருங்க 2021 வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்தது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தேர் புவர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ஸ், அது ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நான் ஃபுட் கிரெடிட் லோனை வந்து ஃபுட் கிரெடிட் நான் ஃபுட் கிரெடிட்னு போடுறோம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எல்லாம் ஃபுட் கிரெடிட், மிச்சது எல்லாமே நான் ஃபுட் தான். ஓகே, ஸோ அதில் நான் ஃபுட். அதே மாதிரி வந்து ப்ரிலிம்ஸ்ல கூட ஒரு கொஸ்டின் இல்லை, ஃபினான்ஷியல் செக்டர் நான் ஃபினான்ஷியல் செக்டர். ஃபினான்ஷியல் செக்டர்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குற கடன். இப்போ எஸ்பிஐ வாங்குற லோன் வந்து ஃபினான்ஷியல் லோன். ஓகே, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வாங்குற லோன் ஃபினான்ஷியல் லோன். ஐஎல்என்எஃப்எஸ் ஒரு லோன் வாங்குச்சுன்னா அது ஃபினான்ஷியல் லோன். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வாங்குற லோன்லாம் ஃபினான்ஷியல் செக்டர் லோன்ஸ். மிச்சம் எல்லாரும் வாங்குறது நான் ஃபினான்ஷியல் லோன்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட், இவங்க வாங்குறது எல்லாமே நான் ஃபினான்ஷியல் லோன்ஸ். So foreign direct investment component. So FDI in the manufacturing sector, it has moderated in the first half. However, it is well above the pre-pandemic levels. Pre-pandemic levels oda konja nalla dhaan FDI vandittu irukku. Ana konja slow down aayirukku. So already paathutom. So largest component vandu computer, second largest vandu services, third largest vandu trading. So மூணுமே பாத்தீங்கன்னா services வந்து அதிக FDI வருது. இண்டஸ்ட்ரீஸ்ல வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால FDI நிறைய வந்தாலும் அந்த FDI எல்லாமே சர்வீசஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் they are telling here. ஸோ அது இண்டஸ்ட்ரீஸை நோக்கி மாற்றும் போது தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வளரும் அப்படின்னு சொல்றோம். ஸோ வி ஹேவ் டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் தி இண்டஸ்ட்ரீஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த ஃபேக்ட். ஸோ எஃப்டிஐ வந்து பூஸ்ட் பண்றதுக்காக வி ஹேவ் டேக்கன் a lot of steps. நிறைய செக்டர்ஸ் வந்து நம்ம 100% ஆட்டோமேட்டிக் ரூட்டை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து கோல் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் அது எல்லாத்தையும் பிரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்கோம். பிரைவேட் செக்டர் ஆல்சோ கேன் பார்ட்டிசிபேட்டட் இன் தி கோல் மைனிங் அப்படிங்கிறத ஓப்பன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு 75% தான் அலோடு எஃப்டிஐ. இன்சூரன்ஸில் இருக்கிற இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரிஸ்னா யாருன்னா ஒரு புரோக்கர் கம்பெனியோ இல்லைனா வந்து ஒரு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் புரோக்கர், இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட், அந்த மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃப் ஆஃப் தி இன்சூரன்ஸ் ஃபீல்ட், பர்சனல் செக்டர் ஆஃப் தி இன்சூரன்ஸ் ஃபீல்டில் வந்து 100% இஸ் அலோடு. ஸோ ஒரு ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ரூட்ல 74 தான் அலோடு. ஆனால் ஒரு புரோக்கரிங் கம்பெனி வந்து இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கம்பெனிஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% அலோடு. ஸோ இன்சூரன்ஸ்ல 100 74 கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்னா 74, இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ்க்கு 100. ஓகே, ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ 26% இஸ் அலோடு வித் ரெஸ்பெக்ட் டு நியூஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங் டிஜிட்டல் மீடியாவில் ஓப்பன் அப் பண்ணியிருக்கோம். And we abolished the foreign investment promotion board. இதுக்கு முன்னாடி ஒரு போர்டு இருந்தது FIPB அப்படின்னு. இந்த நம்ம வந்து கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக் ரூட், கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் அண்ட் FIPB ரூட் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த FIPB ரூட்னா என்ன அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் FIPB போகும், ஒரு லெவலுக்கு மேல இருந்தால் தான் கவர்மெண்ட் கிட்ட போகும். ஸோ 5,000 crore அந்த மாதிரி இருந்தது. FIPB அப்படிங்கிறது நிறைய பியூரோக்ரட்டைஸ் ஆகி ரொம்ப டிலே பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இனிமேல் ஆட்டோமேட்டிக் ரூட் கவர்மெண்ட் ரூட் தான். கவர்மெண்ட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அப்ரூவல் வேணும்னாலும் ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரிக்கு போகுது. ஒரு லெவலுக்கு மேல த்ரெஷோல்ட் ஆகும் போது அது ஃபினான்ஸுக்கு வரட்டும், லைக் கேபினெட் வரட்டும், அதுக்கு முன்னாடி லெட் அஸ் கோ டு தி ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தே ஹவ் ஸ்ட்ரீம்லைன்ட். அதே மாதிரி வி brought in the rules during the pandemic to curb the opportunity takeover. பேண்டமிக் அப்போ நிறைய கம்பெனிஸ் லாஸ்ல இருக்கும்போது சைனீஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்க, எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கம்பெனிலாம் லாஸ் மேக்கிங்கா இருக்கும் அந்த கம்பெனி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பேண்டமிக் அப்போ வாங்கி போட்டு வச்சுக்கலாம், எக்கனாமி சரியான பிறகு அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி டேக் ஓவர் கர்வ் பண்றதுக்காக we brought in FDI law which says that FDI is banned from those countries which are bordering India அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்து. ஏன்னா சைனா ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்தியாவோட பார்டரிங் கண்ட்ரிஸ் யாருமே இந்தியாவில் FDI பண்ணாங்கன்னா எனிதிங் இஸ் கவர்மெண்ட் அப்ரூவல் தான். ஸோ அது ஆட்டோமேட்டிக் ரூட்டா இருந்தாலும் இந்தியாவோட பார்டரிங் கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு, அவர் தான் ஓனர் ஆக போறாரு அப்படின்னா தட் இஸ் கவர்மெண்ட் அப்ரூவல். தட் இஸ் நாட் ஃபார் Nepal, Bhutan or Bangladesh. That is only targeted for China to prevent the opportunity takeover. அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டல், இன்வெஸ்ட் இந்தியா போர்ட்டல் அப்படின்னு ரெண்டு முக்கியமான போர்ட்டல்ஸ் இருக்கு. அது எல்லாம்னா ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்காக. இப்போ நீங்க இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டல் FIF போர்ட்டல்ல போய் பாருங்க, பயங்கரமா இருக்கும். அப்படியே அனிமேஷன் கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு எந்த செக்டர் கிளிக் பண்ணாலும் அந்த செக்டரோட ப்ராஸ்பெக்ட்ஸ் வரும். ஃபுட் ப்ராசஸிங் கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க, இப்போ சிம்பிளா ஒரு ஹேக் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்டருக்கு ஏதாவது டேட்டா வேணும்னு வைங்களேன், இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்க போயிட்டு
பேட்டரி அப்படிங்கறத போய் கிளிக் பண்ணீங்கன்னா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் 1 இயர்ல எப்படி இருக்கு, நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம், எவ்வளவு இம்போர்ட் பண்றோம், எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம், இந்தியாவில் எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பேட்டரி பத்தி எல்லாமே அதில் வந்துடும். உங்களுக்கு எந்த செக்டர் பத்தி டேட்டா வேணும்னாலும் இமீடியட்டா வேணும்னா நீங்க இந்த போர்ட்டல்ல போய் பாருங்க, அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காகவே அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க போர்ட்டல், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்க்காக ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டேட்டா வேணும்னா ஏதாவது தெரிஞ்சுக்கணும். ஸோ it is facilitating the FDIs. அதுக்காகவே we have started this FAF portal. கிளியரா? ஸோ நம்ம வந்து நேத்திக்கு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஃபேக்ட் பார்த்தோம், எம்எஸ்எம்இயோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம அடுத்து வந்து இன் ஜெனரல் இண்டஸ்ட்ரீஸ் FDI பார்க்கறோம். இப்போ அடுத்து வந்து எம்எஸ்எம்இ செக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். எம்எஸ்எம்இஸோட ஷேரோட எக்ஸ்போர்ட்ல வந்து இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எம்எஸ்எம்இயோட ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 50%. இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ல எம்எஸ்எம்இயோட ஷேர் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 40 to 50% இருக்கு. Share of MSME in the overall country's GVA வந்து 26%. Both manufacturing and services put together. MSME can be in both manufacturing sector and in service sector. Correct? Total country oda GDP la 26% of GDP is coming only from MSME. So it's a very important data. 1/4 of our GDP is coming from MSME. So அதுக்கப்புறமா வந்து particular manufacturing GVA la 36% of, so அப்ப அதோட மீனிங் என்ன, 64% of GDP is coming from services MSME. So MSME ஓட ஷேர்ல சர்வீசஸ் MSME ஷேர் தான் அதிகமா இருக்கு rather than manufacturing MSME ஷேர். So டேட்டா புரியுதா? நம்மளுடைய இந்தியால இருக்க டோட்டல் MSMEஸ்ல சர்வீசஸ் தான் அதிக MSME இருக்கு than manufacturing. Manufacturing ஷேர் 36 தான். So 64 is from services. புரியுதா? So இந்த மாதிரி ட்ரெண்ட் புரிஞ்சுக்கிட்டா தான் ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चंस வந்து ஹேண்டில் பண்ற ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸா வரலாம். So அந்த ஆஸ்பெக்ட்ல தான் we are just discussing it. ஓகே, இது வந்து MSME பத்தி ஆன்சர் எழுதும்போது எழுதணும். 26% of total GDP is coming from MSME. 90% of நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 90% of all the industries is MSME. ஸோ அந்த மாதிரி வந்து டேட்டா இருக்கும். MSME செக்டருக்காக நம்ம கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் என்ன? பேண்டமிக் இயர்ல we brought a very important reforms. We changed the definition. முன்னாடி வெறும் வந்து we had the input capital investment based definition. இப்போ நம்ம வந்து net worth and turnover based definition கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1, 10, 50 அப்புறமா வந்து 50, 5, 50, 250. ஸோ இது வந்து டோட்டல் நெட்வொர்க், இது வந்து டர்ன் ஓவர். 2 டெஃபினேஷன் வச்சிருக்கோம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியோடைய டோட்டல் நெட்வொர்க் வந்து 1 crore and less ஆர் டோட்டல் டர்ன் ஓவர் 50 crore and less இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோ. ஸோ டர்ன் ஓவர் வந்து 50 crore and less and நெட்வொர்க் இஸ் 10 crore and less இருந்துச்சுன்னா இட் இஸ் மீடியம், சாரி ஸ்மால். 50, so 10 to 50, 50 to 250 turnover இருந்துச்சுன்னா இது வந்து மீடியம். ஸோ டெஃபினேஷனை மாத்திருக்காங்க, prelims பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. ஸோ போத் turnover and investment based definition we are having, network based definition we are having. ஸோ ரெண்டுத்துலயும் அண்ட் தான். ஸோ இந்த ரெண்டுத்துல ஒன்று இல்லைனாலும் அந்த டெஃபினேஷன் மாறிடும். ஸோ அதனால வந்து ஜஸ்ட் சி. ஸோ நீங்க போய் படிங்க. இப்போ இதுல இருந்து நீங்க நோட் எழுதணும்னு இல்லை, வேணா 1 into 10 into 5 அப்படின்னு தான் வந்து I would have remembered. 1 into 10 into 5 புரிஞ்சுச்சா? 1 into 10 into 5, 1 into 10 into 5. ஸோ இதுல இருந்து வந்து சிசாட் படிச்சு படிச்சு இப்படி ஆயிட்டோம் நம்மளும். எல்லாத்தையும் அப்படியே பார்க்குற மாதிரி ரேஷியோஸ். ஸோ த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஸோ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கும். இட்ஸ் அ வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட் காம்போனன்ட். செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரமாக நம்ம நிறைய ஃபண்ட் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். எதுக்கு? எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுக்கறதுக்கு, எம்எஸ்எம்இக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு, எம்எஸ்எம்இயோட தனியா அதுக்காகவே ஒரு தனி ஃபண்ட். பட் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா இது வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட், அவ்வளவுதான். இது வந்து வேர்ல்ட் பேங்க் 60%, நம்ம 40% அப்படிங்கிற 60-40 ரேஷியோல we are maintaining this fund only for the growth of the MSME sector. அது மூலமா ஒரு 20,000 கோடி லோன் வந்து போயிருக்கு for stressed MSME and 50,000 crore loans வந்து ஈக்விட்டியில போயிருக்கு. டெட்டுக்கும் தராங்க, ஈக்விட்டிக்கும் தராங்க. வித்தியாசம் புரியுதா? கடனாவும் தராங்க. ஒரு சில MSME நல்லா இருந்துச்சுன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றாங்க. என்பிஏ நிறைய இருக்கிற MSMEக்கு லோன்ஸ் தராங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ற MSMEல ஷேர் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ற MSME ஷேர் வாங்கி வச்சுக்கிட்டா அதுல பணம் வரும். அந்த பணத்தை வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ற MSMEக்கு இன்வெஸ்ட் பண்றது மூலமா வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து MSMEக்காக ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஃபார் MSME அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து அதுக்கான ஆன்சர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? டெஃபினிஷனை மாத்திருக்கோம். செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். வேவிங் தி குளோபல் டெண்டர் ரிக்வயர்மெண்ட். ஸோ
முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கவர்மெண்ட் வந்து அப் டு 200 crore வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்கன்னா குளோபல் டெண்டர் கிடையாது, லோக்கல்ல தான் வாங்கணும் அப்படிங்கிற ரூல் கொண்டு வந்திருக்கும். ஸோ அந்த லிமிட் வந்து 200 crore இன்க்ரீஸ் பண்ணிருக்கும். ஸோ அப் டு 200 crore கவர்மெண்ட் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா கம்பெனிக்கும் ஒரு கட்ட சேர் வாங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சேர் வாங்குறாங்கன்னு வைங்க. அதுக்கு வந்து 150 கோடி தான் பட்ஜெட்னு வச்சுக்கோங்க. 150 சேர் 150 கோடி. ஒரு சேர் 1 கோடியா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம ஊர்ல அதெல்லாம் சகஜம். ஸோ அதெல்லாம் ஈஸியா பில்ல போடுவாங்க. ஸோ அதனால வந்து வாங்குறாங்கன்னா அது 150 crore தானே, அது குளோபல் டெண்டர் வேணும். இந்தியாவுக்குள்ளேயே யாராவது சேர் மேனுஃபேக்சர் கிட்ட வாங்கிக்கலாம் 1 கோடி ரூபா கொடுத்து. அவங்களோட பெரியப்பா சித்தப்பா ஏதாவது சேர் கம்பெனி வச்சிருந்தாங்கன்னா அவங்க டெண்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல நிறைய டெண்டர் கொடுக்கணும். சிவில் சர்வெண்ட் ஆனா ஐஏஎஸ்லாம் ஆயிட்டீங்கன்னா நிறைய டெண்டர்லாம் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ வி லான்ச் உதயம் போர்ட்டல். ஸோ ஃபார்மலைசேஷனுக்காக நம்ம என்னென்ன போர்ட்டல்ஸ் கொண்டு வரோம்? இ-ஸ்டாம் போர்ட்டல் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஒர்க்கர் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இ-ஸ்டாம் போர்ட்டல் மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்றதுக்காக உதயம் போர்ட்டல். இப்போ நம்ம எம்சிஏ டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று சொல்றோம். ஜிடிபி கால்குலேட் பண்றப்போ ஞாபகம் இருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோட எம்சிஏ 21 டேட்டா பேஸ் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாம் ஃபார்மல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இ அண்ட் இன்ஃபார்மல் இண்டஸ்ட்ரீஸ் அதுல இருக்கா அப்படின்னா அதுக்காக தான் நம்ம உதயம் போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆதார் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், செல்ஃப் டிக்ளரேஷன் அண்ட் ஆதார் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இந்தியாவில் மொத்தம் எத்தனை எம்எஸ்எம் 3 இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கிறதுக்கு. ஸோ இதோட பர்பஸ் என்ன? ஸோ இந்த உதயம் போர்ட்டல்ல ஒரு எம்எஸ்எம்இ வந்து ரெஜிஸ்டர் இருக்கும்போது வி கேன் டார்கெட் இட் ஈஸிலி. வி கேன் இப்போ மைக்ரோக்காக ஒரு ஸ்கீமை கொண்டு வரோம்னா அந்த மைக்ரோ என்டர்பிரைஸை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக வி ஆர் ஹேவிங். ஸோ இதுல வந்து மொத்தம் 1.3 crore ஆஃப் விச் டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1.3 crore. அதுல 1.27 crore வந்து மைக்ரோ. ஸோ மைக்ரோ இஸ் ஹேவிங் தி லார்ஜஸ்ட் ஷேர் இன் இந்தியா. அதுக்கப்புறம் தான் ஸ்மால், அதுக்கப்புறம் தான் மீடியம். ஸோ மைக்ரோவோட ஷேர் தான் அதிகமா இருக்கு. 9.6 crore people are working in those 1.3 crore company. இந்த 1.3 crore கம்பெனிலையும் 9.3 crore people வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியும் 10 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு ஆவரேஜா சொல்லிக்கலாம். அதுல 2.3 crore people women. So 2.3 crore people women are working in the MSME sector. So இதனால MSME ஓட டெவலப்மென்ட்னால ஜெண்டர் பேஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து we can get. So that is the very important importance of the MSME. ஸோ அதுக்கப்புறம் சமாதானம் அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சாரு. சமாதானம் படுத்தி வைக்கிறதுக்கு. சமாதானம்னா சமாதானம், 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா கிரீவன்ஸ் ரிட்ரஸல். ஸோ எம்எஸ்எம்இக்கு ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இ சேவா மையத்தில் எதுவும் டாக்குமெண்ட் தரமாட்டாங்க அப்படின்னா சமாதானம் அவங்க எது ஓபிசி சமாதான் போர்ட்டல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். சமாதான் போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் போச்சுன்னா டைரக்டா மினிஸ்ட்ரிக்கு போயிடும். ஸோ தட் இஸ் சமாதான் போர்ட்டல். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் உடைய கிரீவன்ஸ் ரிட்ரஸல்ஸ்க்காகவும். ஸோ இந்த சமாதான் போர்ட்டல்ல வந்து முக்கியமான கிரீவன்ஸ் என்னதுன்னா அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ்னா நிறைய இடத்துல கவர்மெண்ட்டே வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க எம்எஸ்எம்இ கிட்ட இருந்து. ப்ரொக்யூர் பண்ணிட்டு கவர்மெண்ட் அவங்களுக்கு பில்லிங்ல பேமெண்ட் லைக் ஆன் பில்ல தான் தருவாங்க, பேமெண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு தருவாங்க. அந்த பேமெண்ட்ல கவர்மெண்ட்டே டிலே பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டே நிறைய எம்எஸ்எம்இ கிட்ட இப்போ பார்த்தோம்ல 200 crore கீழே நம்ம இவங்கள்ட்ட தான் ப்ரொக்யூர் பண்ணணும் கவர்மெண்ட் டெண்டர்ல அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ப்ரொக்யூர் பண்ணிடுறோம், சேர் வாங்கிடுறோம், 150 கோடி தரமாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் உங்கள்கிட்ட வாங்கி பேமெண்ட் தராம ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோ லேட் பண்ணிச்சுன்னா இந்த போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்க அவங்கள்ட்ட பணம் வாங்கி தரோம் அப்படின்னு. ஸோ அப்படியே என்ஜினியருக்காக ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஸோ சமாதான் போர்ட்டல் இஸ் ஃபார் இமீடியட் அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் வந்து ஃபார் எம்எஸ்எம்இஸ் கொண்டு வரதுக்காக. அதே மாதிரி டிஆர்இடிஎஸ் சிஸ்டம், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஞாபகம் இருக்கா? ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னா என்ன? இட் இஸ் ஃபார் டிஸ்கவுண்டிங், பில் டிஸ்கவுண்டிங்காக நம்ம கொண்டு வரோம். கமர்ஷியல் பில்ஸ் அப்படிங்கிற காம்பனன்ட்ல ஒரு எம்எஸ்எம்இ அவங்களோட பில் டியூஸை வந்து மூணு மாசம் கழிச்சு வெயிட் பண்ணி வாங்க முடியாது. ஏன்னா பேமெண்ட் 3 மாசம் கழிச்சு தான் வருது. ஆனா முதல் மாசத்துலயே அவங்களுக்கு வந்து பணம் நீடு வருதுன்னா they can go to this portal and they can publish the bill. இந்த பில்லை விற்கலாம். இந்த பில் யாரா வாங்கிட்டு எங்க பணம் தாங்க, 3 மாசம் கழிச்சு அந்த பில் கிடைத்தாரு. ஸோ அந்த பில்லு கொடுத்த கம்பெனி, அதாவது ப்ரொக்யூரர் வந்து நல்ல கம்பெனியா இருந்தா அதுக்கு நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருக்கும். ஸோ நல்ல கம்பெனி வாங்கிருக்கு, ஆதில் மோட்டார்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியோட பில்லுனா எல்லாரும் வாங்கிப்பாங்க. கரெக்டா? உங்களுக்கு அது பத்தி தெரியும்ல? என்ன தெரியும் தானே, அதனால அடிச்சு சத்தமா. ஸோ அந்த மாதிரி கம்பெனியோட, ஸோ அந்த மாதிரி டிஆர்இடிஎஸ் சிஸ்டம்ல வந்து what they have said that all the central public sector enterprises should be enrolled in the TREDS system. So இந்த TREDS system அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம் தான். ஒரு எம்எஸ்எம்இ பணம் தேவை இருக்கு அப்படின்னா நீ சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் எனிவன் கேன் பார்ட்டிசிபேட், நீங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது ஒரு எம்எஸ்எம்இயோட பில் டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுல உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியோட எல்லா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸையும் அதில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கோம். ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி எம்எஸ்எம்இயோட பில் எல்லாத்தையும் நீ டிஸ்கவுண்ட் பண்ணி,
இப்போ நீ ஓஎன்ஜிசி பெரிய ஆளு, உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு ஒரு 4 MSMEயோட பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணி அவனுக்கு பணம் கொடு. ஏன்னா கேஷ் இப்போ நம்ம டிமானிட்டைசேஷன்ல அது ஒரு இஷ்யூ பார்த்தோம். கேஷ் கிரன்ச்னால MSMEல ஒரு ஸ்லோ டவுன் வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் கேஷ், தே நீட் இமீடியட் கேஷ். ஸோ அந்த இமீடியட் கேஷை ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸே கூட ஓஎன்ஜிசி நீ கோடியா வச்சிருக்கல, ஒரு 2 பில் டிஸ்கவுண்டிங் பண்ணு, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் ஒரு 2 பண்ணு அப்படிங்கிறதுக்காக தே ஆர் பிரிங்கிங் இன் ஆல் தி சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அண்ட் இன்டு திஸ். ஸோ 200 crore ஆர் மோர் இருக்கிற சென்ட்ரல் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஓகே, மினி ரத்னா, மகாரத்னா, நவரத்னா அந்த மாதிரி சிபிஎஸ். கிளியரா? அடுத்து கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப் வந்து சாம்பியன்ஸ் போர்ட்டல். ஸோ சாம்பியன்ஸ் போர்ட்டல் வந்து நம்ம போன வருஷம் எக்கனாமிக்ஸ் வெளியே பேசணும். வருஷம் அதே கதையை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே தலைவர் நானே 4 வாட்டி நடத்திட்டு இருக்கேன் சாம்பியன்ஸ் போர்ட்டல். ஸோ சாம்பியன்ஸ் போர்ட்டல் வந்து எல்லா வருஷமும் இதே தான் நடத்து. ஸோ சாம்பியன்ஸ் போர்ட்டல் வந்து இன் ஆர்டர் டு ஹெல்ப் அண்ட் ஹேண்ட் ஹோல்ட் தி MSMEs, கிரியேஷன் அண்ட் ஹார்மோனியஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் ப்ராசஸஸ் போர்ட்டல். சாம்பியன்ஸ் பேர் வச்சுட்டு அப்புறமா சரி இதுக்கு அப்ரிவேஷன் கண்டுபிடிங்க. சரி இதுல எங்கேயாவது ஒரு MSME வரா மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கலாங்க, அது எதுவுமே வைக்கல. ஸோ சார் MSME வரா மாதிரி இல்லை சார், சரி ஏதாவது 4 இங்கிலீஷ் வார்த்தை போட்டு, ஆனா இங்கிலீஷ்ல போட்டாங்க அது வரைக்கும் ஃபார் இன்க்ரீசிங் தி அவுட்புட் அண்ட் தி நேஷனல் ஸ்ட்ரென்த். இது எதுக்குன்னா ஹேண்ட் ஹோல்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் அண்ட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் எல்லா பிரச்சனையும். இட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு சிங்கிள் விண்டோ அப்ரூவல் போர்ட்டல் நம்ம உருவாக்கிருக்கோம். சிங்கிள் விண்டோ போர்ட்டல்னா என்ன? எனி இன்கொயரி ஆர் எனி ப்ராப்ளம், எனி கொஸ்டின்ஸ் ஆர் எனி அப்ரூவல்ஸ் ஆர் எனி சர்டிபிகேட் உங்களுக்கு என்ன வேணாலும் அங்கே கிடைச்சிடும். ஸோ நீ நிறைய இடம் தேடி அலைய வேண்டியது. இப்போ சிட்டிசன்ஸ்க்காக உமாங் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எனி ஸ்கீம்ஸ் வேணாலும் நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி MSMEக்காக எனி ப்ராப்ளம், எனி திங் அபவுட் MSME, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஃபோன் பண்ணி, இட்ஸ் ஆன்லைன் போர்ட்டல், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கால் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா நம்ம கால் சென்டர்ஸ்க்கு வந்து அட்டென்ட் பண்ணி உங்க பிரச்சனை இமீடியட்டா சால்வ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே லிங்க் ஆயிருக்கும். இப்போ ஒரு MSME ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ல என்ரோல் ஆகணும், எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டில வரணும் அப்படின்னா இந்த போர்ட்டல் வழியா அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ MSME எல்லாமே அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்றதுக்கு தான் இந்த போர்ட்டல். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போர்ட்டல் ஃபார் MSMEs. சிங்கிள் விண்டோ சொல்யூஷன் ஃபார் MSME. ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஸோ இதுல வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் அண்ட் வேரியஸ் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் இன் ஆல் தி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஸ்போக் இருக்கு. ஒரு ஹப் வந்து டெல்லியில இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, யூ கேன் go and directly give the you can also call and you can also file any complaint. Since all the ministries are connected இருக்கிறதுனால grievance redressal immediately நடக்கும். அந்த மினிஸ்ட்ரி உடனே டைவர்ட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ சமாதான்ல வந்து அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் பே பண்றாங்க. சாம்பியன்ஸ் போர்ட்டல்ல எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அபவுட் MSME சால்வ் பண்றாங்க. இதுல எக்ஸ்பர்ட் அட்வைஸும் கிடைக்கும். சார் இப்போ நம்ம பிசினஸ் எப்படி வளர்க்கலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸும் அதில் தருவாங்க சாம்பியன்ஸ் போர்ட்டல். ஸோ பிரைம் மினிஸ்டர் இதை லான்ச் பண்ணும்போது சொன்னது என்னதுன்னா, இந்தியாவுடைய சாம்பியன்ஸ் MSME தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்க குறிக்குது. தே ஆர் தி சாம்பியன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, ஸோ தே வில் பி டேக்கிங் தி கண்ட்ரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த சாம்பியன்ஸ்ங்கிற பேர். அப்புறம் ஃபுல் ஃபார்ம் வந்து செக்ரட்டரி முடிவு பண்ணியிருப்பார், கிரியேட்டிங் தி ஹார்மோனியஸ் அப்ளிகேஷன். மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருப்பாங்க, டான்ஜிபிள் இன்கம்ஸ். சார் டிஐக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டிஐக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா, டான்ஜிபிள் இன்கம்ஸ் போட்டு. சார் இன்கம் எங்க சார், இந்த மேங்க்ரூ தானே வளர்க்குறோம், பரவாயில்ல அது வந்து சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ஏதாவது இன்கம் போட்டுக்கலாம், டான்ஜிபிள் இன்கம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து RAM ஸ்கீம். ஸோ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் பார்த்தோம்ல, அது வந்து வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட். அது வந்து ஒரு விஷயம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து we are having another World Bank funded thing called RAM. Okay, raising and accelerating MSME performance scheme. World Bank supported scheme for strengthening the institutions and governance of the MSMEs to access to credit and all these things. Technology upgradation இதுக்காகலாம் வந்து they are supporting through RAM அப்படின்னு. ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஃபார் MSME. ஸோ நம்ம செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு RAM வரைக்கும் பார்த்துருக்கோம். MSMEக்காகவே இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம் ஹாலில் இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இங்கே இருக்கு. MSMEக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் சர்வேல இங்கே இருக்கு. ஸோ இது எழுதினாலே போதும். நீங்க ஏதோ இந்த நோட்ஸ் அந்த நோட்ஸ் அந்த வெப்சைட் இந்த வெப்சைட்லாம் இல்லை, இந்த 8 பாயிண்ட் எழுதுங்க போதும். இதை ஃபர்ஸ்ட் எழுதி காட்டுங்க. அது எக்ஸாம் ஹாலில் எழுதுறதே சாதனை. நம்ம பெஸ்ட் ஆன்சர் கொடுக்கணும்ட்டு நம்ம கொடுக்கறதெல்லாம் அதான் அந்த பானை கதை இருக்குல்ல. ஒருத்தர் 2 பேரை வந்து ஒரு 20-200 பேரை பெஸ்ட் பானை செய்ய சொன்னாங்க. ஒரு 200 பேரை நீங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம்ன்றாங்க. இவங்க எவ்வளவு ஹூஸ் டூயிங் தி மேக்ஸிமம், எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்கன்றாங்க. ஸோ பெஸ்ட் செய்யறோம் பெஸ்டே பண்ணல. இந்த ரேண்டமா செய்யறவங்க தான் வந்து அவங்க ரேண்டமா ஒரு 100 பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் வந்துருச்சு.
ஸோ அப்படிதான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். தெர் இஸ் நோ பெஸ்ட் மெயின்ஸ் ஆன்சர். ஸோ டோன்ட் எய்ம் ஃபார் பெஸ்ட் மெயின்ஸ் ஆன்சர். நீங்க இருக்கிற பேசிக்ஸை ஒழுங்கா எழுதினாலே தட் வில் ஆட்டோமேட்டிக்கா அது பெஸ்டா வந்துடும். நீங்க ரைட்டிங் ஸ்கில்ஸ் நிறைய இருந்து டேட்டா நிறைய படிச்சு பேசிக் 6 பாயிண்ட் நல்லா படிச்சிருந்தாலே அப்பப்போ கொஞ்சம் உருட்டை கத்துக்கிட்டாலே இந்த மாதிரி உருட்டுகள் ஸ்டடி இந்த மாதிரி நம்ம ரெவன்யூ ரிலீஃப் அந்த மாதிரி 4 வார்த்தைகள் போட்டுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பெஸ்ட் ஆன்சர். ஸோ டோன்ட் எய்ம் டு கெட் பெஸ்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆன்சர். இதுதான் பெஸ்ட் ஆன்சர். இந்த எக்கனாமிக் சர்வேல கொடுக்கப்பட்ட இந்த 4 ஸ்கீம்ஸ் உங்க ஆன்சர் ஷீட்ல இருந்தா இதுதான் பெஸ்ட் ஆன்சர். எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது நேத்திக்கு பார்த்தோம். எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ல எந்தெந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாம் அந்த ஸ்கீம் மூலமா கடன் வாங்கினாங்களோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து they are paying more GST, they are having less NPA. அந்த மாதிரி எம்எஸ்எம்இயோட NPA எல்லாம் குறைஞ்சிச்சு. அந்த மாதிரி எம்எஸ்எம்இயோட GST பேமெண்ட் அதிகமாயிடுச்சு. So that is the trend here. Those MSME who got the loans, they paid more GST and their NPA rates came down. அதான் வந்து இந்த கிராஃப் வந்து it is just showing. So they are comparing the NPA. So blue is the those who availed, saffron is those who are not availed. So அது வந்து blue வாங்குறவங்க தான் வந்து கம்மியா இருக்கு NPS அப்படின்னு சொல்றாங்க. So அங்க GST paid by the MSME sector, it has crossed the pre-pandemic level. GST வந்து பயங்கரமா கட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் இருந்ததுனால அவங்களுக்கு கேபிட்டல் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். அதனால வந்து they were able to pay very good GST and because of the pent up demand their products sold. So இது வந்து எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமோட ஒரு அவுட்கம். ஓகே. So now till now we were seeing in general. இப்போ எம்எஸ்எம்இ பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு செக்டர் பார்ப்போம். இந்தியாவில் இப்போ எக்கனாமிக் சர்வேல நிறைய செக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் மட்டும் தான் தனித்தனியா பேசியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து we are going to see electronics. ஏன் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா that is the future. என்டையர் வேர்ல்டு இப்போ இந்த கிளாஸே லைவா போறதுக்கு காரணமே எலக்ட்ரானிக்ஸ் தான். என்டையர் திங் இஸ் நவ் டிசைடட் பை எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை யார் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ, யார் ரா மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்களோ, யார் அதோடைய எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்றாங்களோ, தே வில் பிகம் அ ஸ்ட்ராங் எக்கானமி. ஸோ அதனால தான் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் நம்ம பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டொமஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி ஆஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2019-20 வந்து 118 பில்லியன்ல இருந்துச்சு. இந்தியா aims to reach 300 billion of electronics manufacturing and 120 billions of electronics manufacturing growth by financial year 2025-26 குள்ள நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் 120 பில்லியன் ஆக்கணும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்து ஒரு டியூல இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 300 பில்லியன் வர்த் அண்ட் 120 பில்லியன் வர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் கொண்டு வரணும் அண்ட் $1 trillion டிஜிட்டல் எக்கானமி பை 2025. நம்ம $5 trillion economy reach பண்ணும்போது 1 trillion should come only because of the digital related things. It can be digital related, primary, secondary, tertiary, anything. Digital economy na எங்கெங்கெல்லாம் டிஜிட்டல் யூஸ் பண்றோமோ அதான் டிஜிட்டல் எக்கானமி. Can be any sectors. So அப்படி டிஜிட்டலோட ஷேரே 1 trillion இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட எய்ம். ஸோ அதை நோக்கி தான் we are going. This is the aim of the government. ஸோ இது ரீசெண்டா பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நெட் மொபைல் போன் இம்போர்ட்டர்ஸா இருந்த நம்ம கண்ட்ரி வந்து இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரிங் நேஷனா மாறி இருக்கும் because of the various schemes taken in the recent areas. And இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்திருக்காங்க, Foxconn மூலமா they are started to, even Apple came and started to assemble their goods here. So second largest mobile manufacturer in the world with the production of up to 6 crore இருந்து 31 crore increase ஆயிருக்கு. So almost we have increased 6 times. 6 crore தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் 2015ல. இப்போ 31 crore mobiles வந்து we are manufacturing. அதோட மெயின் முக்கியமான ஸ்டிமுலஸ் சாம்சங் தான். ஏன்னா சாம்சங் அவங்களோட லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இங்க ஆரம்பிச்சாங்க. ஆப்பிள் வந்து அவங்களோட லார்ஜஸ்ட் வந்து சைனால ஆரம்பிச்ச மாதிரி சாம்சங் வந்து they started their largest in India, நொய்டால. ஸோ அதனாலேயே வந்து அவரோட மொபைல் மேனுஃபேக்சரிங் அதிகமாயிடுச்சு. அதை தாண்டி நிறைய மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் they are coming with latest entry of ஆப்பிள். ஸோ ஆப்பிள் நம்ம ஊருக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மகாராஷ்டிராக்கு கடைசியில சோகம் தான் அமைந்தது. ஏன்னா அது குஜராத்துக்கு போயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துக்கு இன்னொரு பஞ்சாயத்து போயிட்டு இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு வேற பஞ்சாயத்து ஆயிருக்கு. அந்த பஞ்சாயத்து முடியறதுக்குள்ள நம்ம ஒரு பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ எல்லா பஞ்சாயத்துக்கான தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ PLI ஸ்கீம் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ வி ஆர் லான்ச்சிங். ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் செக்டருக்காக நம்ம கொண்டு வந்த 2 முக்கியமான ஸ்கீம், இந்த 2 ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. PLI ஸ்கீம் ஃபார் லார்ஜ் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் PLI ஸ்கீம் வந்து 2 இருக்கும் PLI ஸ்கீம்லயே. ஒன்று வந்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்னா லைக் பெரிய பெரிய காம்போனன்ட்ஸ். இன்னொன்று எலக்ட்ரானிக் கூட்ஸ். எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்னா என்ன, மதர் போர்டு, சிப்பு, அதெல்லாம். எலக்ட்ரானிக் கூட்ஸ்னா மொபைல், லேப்டாப், டேப், இதெல்லாம் எலக்ட்ரானிக் கூட்ஸ். வாட்ச்,
மொபைல் எலக்ட்ரானிக் வாட்ச். ஸோ நம்ம வந்து காம்போனன்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம், கூட்ஸுக்கும் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம், ரெண்டுத்துலையும் பிஎல்ஐல இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் அப்படின்னே ஒரு தனி ஸ்கீம் இருக்கு, ஸ்பெக்ஸ். ஸோ இது ரெண்டு ஸ்கீம்ஸ் மூலமாக தான் we are focusing on the development of electronic sector அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் சர்வேல. அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா 66 போய் பாருங்க, you will know. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசைன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்னு நம்ம பிஎல்ஐன்னு ஒரு 14 லான்ச் பண்ணோம், டிஎல்ஐன்னு ஒன்று தனியாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஒன்லி ஃபார் இது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்தியா வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல வேர்ல்டு லெவலில் பின்னாடி இருந்தாலும் டிசைன்ல நம்ம தான் லீடிங். ஓகே, ஸோ ஏன்னா வந்து பெங்களூர்ல நம்ம we are having the largest engineers in the world. ஸோ அதனால நம்ம டிசைனிங்ல சூப்பரா பண்றோம். ஸோ நம்ம ஆர்கிடெக்ட், இந்தியாவில் நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் வீடு கட்டுறவங்க தான் இல்லை. ஸோ அதுதான் டிசைனிங்கும் மேனுஃபேக்சரிங்ல வித்தியாசம். ஸோ we are having very good electronic chip designers but not the manufacturers. ஸோ அப்போ டிசைன்ல தான் நம்ம ஸ்ட்ரென்த்னா அதை இன்னும் இன்சென்டிவைஸ் பண்ணலாமே. ஸ்ட்ராங் டிசைன் கம்பெனிஸ் வேர்ல்டுக்கே வந்து டிசைனர்ஸ் நம்ம இந்தியாவில் கொண்டு வரணும், அது பெங்களூர் ஒரு ஹப்பா ஆக்கலாம், பெங்களூர் அந்த ஹப்பா ஆக்கிறதுக்கு தான் இந்த டிஎல்ஐ ஸ்கீம் ஃபார் இது. ஸோ ரெகக்னைசிங் தி இந்தியாவோட, ஸோ இந்தியா possesses 20% ஆஃப் தி வேர்ல்ட் செமிகண்டக்டர் டிசைன் இன்ஜினியர்ஸ். வேர்ல்டோட டிசைன் இன்ஜினியர்ஸ்ல 20% நம்ம ஆளுங்க. ஓகே, ஸோ ஈஸி படிச்சவங்களா, ஈஸி படிச்சவங்களா இல்லைன்னா இல்லை, மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் அந்த பிளேஸ் ஆயிருப்பாங்க. ஸோ சொல்லியிருக்க முடியாது. நம்ம ஊர்ல சிவில் படிச்சிருந்தாலும் இதுக்குள்ள பிளேஸ் ஆயிருக்கலாம். அப்படிதான் நம்ம ஊர்ல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ பட் மைனிஸ்கியூல் ஷேர் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை உருவாக்க மாட்டோம். அது ஏன் உருவாக்க மாட்டோம்னு நமக்கு தெரியும். நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படி பண்ணல, பேட்டர்ன்லாம் ரெடி பண்ற அளவுக்கு. ஸோ அது டிஎல்ஐ ஸ்கீம் மூலமா அதிகப்படுத்தலாமே அப்படிங்கிறதுனால தான் டிஎல்ஐ ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, டிசைன் லிங்க். இது மூலமா வந்து we are providing financial support up to 50% for eligible expenditure on design. ஸோ 50% ஆஃப், இப்போ நீங்க ஒரு டிசைன் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 50% வரைக்கும் உங்களோட அந்த கேபிட்டல் காஸ்ட் வந்து they are giving up to 15 crore. ஓகே, அண்ட் இதுல வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, நீங்க அந்த ப்ராடக்ட் பண்ணி விற்கும் போதும் தராங்க. ஓகே, 4 to 6% ஃபார் தி சேல்ஸ். ஸோ நம்ம வந்து பிஎல்ஐ ஸ்கீம்ல என்ன பார்த்தோம், ப்ராடக்ட்டை நீங்க விற்கும் போது அது மேல சப்சிடி 6% தரதா பார்த்தோம். இதுல நீங்க ஒரு டிசைன் ப்ராடக்டா விற்கும் போதும் ஒரு காம்பனன்ட் இருக்கு, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு காம்பனன்ட் இருக்கு, சீட் கேபிட்டல் மாதிரி. நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் நீங்க அப் டு 50%, 15 crore வரைக்கும் வாங்கிக்கலாம். நீங்க விற்கிறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அப் டு 4 to 6% வாங்கிக்கலாம். ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் டிஎல்ஐ ஸ்கீம். ஸோ பிஎல்ஐ ஸ்கீம் கூட டிஎல்ஐயும் இருக்கு, ரெண்டுமே மீன்ஸ் ஃபார் தி எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங். கிளியரா? ஸோ நம்ம எடிட்டோரியல் அது ரெண்டு தான் பேசியிருப்போம், டிஎல்ஐ பத்தி பேசலன்னு நினைக்கிறேன். பேசணுமா? மறந்துட்டேன், பேசியிருக்குமா? ஓகே, பார்த்துருக்காரு அவர். ஸோ அதனால வந்து டிஎல்ஐ பத்தி போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to see coal industry 70-30 அந்த என்டையர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இஷ்யூவையும் பேசியிருக்கு. ஸோ கீ இன் மெயின்டைனிங் தி எனர்ஜி செல்ஃப் ரிலையன்ஸ் டியூரிங் தி அன்சர்டன் டைம்ஸ். இப்போ நீங்க கேட்டீங்களா தீம், கோல் இண்டஸ்ட்ரியோட தீமே இதுதான். இட் இஸ் கீ இன் மெயின்டைனிங் தி எனர்ஜி செல்ஃப் ரிலையன்ஸ் டியூரிங் தி அன்சர்டன் டைம்ஸ். ஸோ கோல்ல வந்து இந்தியா வந்து வெதர் வி ஷுட் கிவ் அப் கோல் அண்ட் கோ டு ரெனியூபிள்ஸ் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த எக்கனாமிக் சர்வேல ஒரு பதிலே சொல்லிட்டாங்க, நாங்க ரெனியூபிள் எனர்ஜியை புஷ் பண்ண தான் போறோம், ஆனா அதுக்காக கோல்ல தான் நாங்க கிவ் அப் பண்ண மாட்டோம். We will increase the coal production without any doubt அப்படினே அவர் சொல்லியிருக்காரு. That doesn't mean that we are going to stop renewables. We are having a target of 500 gigawatts. அது ஒன்று போயிட்டு இருக்கும், அதுக்காக கோல் எல்லாம் விட மாட்டோம். நீ குறை, அப்புறம் நாங்க குறைக்கிறோம். ஓகேவா? அதுதான் வந்து அவர் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து டேட்டா பாயிண்ட். இது வந்து எக்கனாமிக் சர்வே இல்லை, இது டேட்டா பாயிண்ட்ல வந்துச்சு. இன்டர்நேஷனல் கோல் பிரைசஸ் வந்து பேண்டமிக் அப்புறம் அதிகமானதுனால, டொமஸ்டிக் பிரைஸ் கம்மியா இருந்ததுனால நம்ம லோக்கல் ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனல் இம்போர்ட் பண்ணாம டொமஸ்டிக்கே வாங்கிக்கலாம்னு பாக்குறாங்க. டொமஸ்டிக் பத்தலங்கிறதுனால தான் இம்போர்ட்டே பண்றோம். ஸோ அதனால தான் டொமஸ்டிக் ஷார்டேஜஸ் ஆயிடுச்சு. இம்போர்ட் பண்ணியானா நான் பண்ண மாட்டேன்றான், அதனால நமக்கு பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீ இம்போர்ட் பண்ணலன்னா உனக்கு டொமஸ்டிக் சப்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். And we said that mandatory 10% import பண்ணணும். 90-10 ஃபார்முலா, 90% டொமஸ்டிக்ல வாங்கிக்கோ, 10% இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ டொமஸ்டிக் கோல் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் வேரியஸ் ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம வந்து நியூ கோல் பாலிசி கொண்டு வந்தோம், பிரைவேடைசேஷன் ஆஃப் கோல் செக்டர்ஸ். கோல் லைசன்சிங் நார்ம்ஸ்ல நிறைய பியூரோக்ரட்டைசேஷன் குறைச்சோம். அதே மாதிரி கோல் லைசன்சிங் நார்ம்ஸ்ல இந்த கேப்டிவ் மைனிங் அதுலலாம் வந்து யூஸ் பண்ணிட்டோம். எனிவன் கேன் செல் கோல், அந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இதுல இருக்கு. எக்கனாமிக் சர்வேல இல்ல, நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ யூ கேன் see that and to understand that.
at the beginning of the financial year coal availability becoming a challenge. So அதனால வந்து நம்ம வந்து ரைசிங் இன்டர்நேஷனல் பிரைசஸ்னால we imported a lot. அதனால வந்து டொமஸ்டிக் சப்ளை என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. நம்ம இப்ப பாக்குறோம்ல நம்மளுடைய foreign exchange reserve we are having for to buy imports up to 9 months. Domestic coal required to produce electricity அப்படிங்கறத how many days of coal you are having அப்படிங்கிற இண்டிகேட்டர்ஸ் வச்சு மெஷர் பண்றாங்க. இந்தியாவில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றதுக்கு நமக்கு எத்தனை நாள் வரைக்கும் ஜென்ரேட் பண்றதுக்கு லோக்கல் கோல் சப்ளை இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட்டர். அது வந்து முன்னாடி 12 இருந்தது. லாஸ்ட் இயர் இவங்க அப்படி பண்ணதுனால அது 8 ஆயிடுச்சு. அடுத்து 8 நாளைக்கு ஜென்ரேட் பண்ற அளவுக்கு தான் நமக்கு டொமஸ்டிக் கெபாசிட்டியே இருக்கு. ஸோ டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் நிக்காம போயிட்டே இருந்தாதான் அது 8 அப்படியே போயிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? இட் வில் பி a very big choke down. ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்ணாங்க 10% மேண்டேட்டரின்னு ஆக்கிட்டாங்க. அது மீறிங்கன்னா பெனால்டி. நீங்க 10% இம்போர்ட் பண்ணலன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்க 19 கிடைக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அகைன் வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் அமெண்ட் பண்ணி டைரக்ட் இம்போர்ட்டட் கோல் பேஸ்ட் பிளான்ஸ் டு ரன் அட் ஃபுல் கெபாசிட்டி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நிறைய கோல் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் கெபாசிட்டியில ரன் ஆகாம எப்பவுமே அந்த ஃபுல் பீக் லோடுக்கு போக மாட்டாங்க. நீங்க வந்து ஃபுல் பீக் லோடு போங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு எது ஆனாலும் நான் தரேன், இட் வில் பி காம்பன்சேட்டட். பட் ஏன்னா கரண்ட் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு, அதனால பவர் கட்ஸ் வந்துட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லா. ஸோ அதனால வந்து நீ வந்து லாஸ்ட் இயர் நிறைய பவர் கட்ஸ் பார்த்துருப்பீங்களா. ஸோ அது ஃபுல்லாவே நீ வந்து ஃபுல் கெபாசிட்டியில ஓடு, அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவாச்சுன்னா நான் காம்பன்சேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து டாலிங், நீங்க வந்து கேப்டிவ் மைன்ஸ்னா என்ன? இப்போ வந்து ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இருக்கு. அயர்ன் அண்ட் ஸ்டீலுக்கு நீங்க வந்து மெட்டலர்ஜி ப்ராசஸ்ல யூனிட் கோல் இருந்தால் தான் கேன் ரன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஒரு மைன் அப்படியே they will be taking for lease and அந்த கோல் ஃபுல்லா அந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் போகும். அவங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கும் போக எக்ஸ்ட்ரா கோல் இருந்தால் அதை வெளியே விற்கலாம்னா முன்னாடி விற்கக்கூடாது. நான் எங்க இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணி மிச்ச கோலை வெளியே விற்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தா அது ஒரு ப்ராஃபிட்ல. பட் அதெல்லாம் விற்கக்கூடாது, உனக்கு மட்டும் தான். அப்போ அந்த என்டையர் கோலுமே அந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது. அந்த இண்டஸ்ட்ரி வந்து லோவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால ஒரு கோல் ரிசர்வோட யூசேஜ் வந்து கர்டைல் ஆகுது, பிளஸ் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஈசிங் நார்ம்ஸ் நிறைய பண்ணும். அதே மாதிரி இதை ஈஸ் பண்ணி விடுறதா கோல் பாலிசியில ரீசெண்டா கொண்டு வந்தோம். கேப்டிவ் மைன்ஸா இருந்தாலும் யூ கேன் செல் த கோல் டு எனிவன். ரெண்டாவது வந்து we said that coal வந்து private generators anyone can sell whatever they are taking without any restrictions. அந்த டோல் சார்ஜஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாம இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் டோல் சார்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த சப்ளை செயினை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷனும் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு கார்பரேஷன்ஸ் பத்தியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிங்க. எந்த மினிஸ்ட்ரி எப்போ ஆரம்பிச்சாங்க என்னன்னு. ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல் இண்டஸ்ட்ரீஸ் கோல் ரிலேட்டடா யார் வந்து லோன் கேட்டாலும் கிவ் தெம் லோன். ஸோ அவங்களுக்கு கிரெடிட் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து காஸ்ட்லி இம்போர்ட்ஸ் பண்ணணும், அதிகமான டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அவங்களுக்கு பணம் தேவைப்படும். அப்படி எவனா பணம் வேணும்னு உங்கள்கிட்ட லோன் கேட்டால் இமீடியட்டா லோன் கொடுங்க. அதுக்கு they are telling. So commercial banks are advised to facilitate the availability of additional working capital for the power generation companies. So tolling was enabled, which allowed states to transfer the allocated coal to private generators near the mines instead of transporting it to the far away. So state governments la வந்து state government உடைய thermal power corporations இருக்கிற கோல் எல்லாமே in case excessive இருந்தா பக்கத்துல இருக்கிற private generators யாரா கேட்டாலும் கொடுங்க, உங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க. So these are all the steps taken in order to improve the coal availability. So இது prelims point of view வருமா, இதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுக்கலாம். That is a possibility. So on the aspect, you just see and study about those two corporations, Power Finance Corporation and Rural Electrification Corporation. ரெண்டுமே முக்கியமான பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். ஸோ கோல் ப்ரொடக்ஷன் அதனால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கோல் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால திரும்ப வந்து நம்ம 12 நாளைக்கு வந்துட்டோம். 8 நாள் குறைஞ்சது வந்து திரும்ப 12 நாள் வந்துருச்சு. எல்லா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. So அதே மாதிரி government has taken various steps. Self-reliance in coal production, expansion of existing mines and opening up of new mines நிறைய பண்ணியிருக்காங்க. Mass production technology, mechanization, all these things steps they have taken to improve the coal production. So இதனால it is expected to grow 6 to 7% and reach a production level by 1 billion tons by 25-26 and 1.5 billion tons by 2030. நம்மளுடைய coal production is going to rise அப்படிங்கறத சொல்றாங்க. 2025 குள்ள நம்ம 1 பில்லியன் போறோம், 25 குள்ள 1 பில்லியன், 30 குள்ள 1.5 பில்லியன் கோல் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். So we are going to follow the coal part, but simultaneously we'll also renewable போவோம் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? So இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்? என்வாயரன்மெண்ட் क्वेश्चंஸ்ல யூஸ் பண்ணுவோம்.
உங்களுக்கு புரியுதா? அங்கேயே வந்து ஐஎன்டிசியில இல்ல காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லணும். ஏன்னா நாங்க இனிமேல் தான் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக போறோம், இனிமேல் தான் டெவலப் ஆக போறோம், எங்களுக்கு கோல் வேணும். நீங்கள் குறையுங்கள் லக்ஸூரியஸ் கோல் யூசர்ஸ், அப்புறமா நாங்க டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ற கோல் யூசர்ஸ் நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அவனை குறைக்க சொல்லு, நான் குறைக்கிறேன் அப்படிங்கிறது தான் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடிக்வேட் கோல் ப்ரொடக்ஷன். ஸோ கோல் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் ஒன் ட்ரெண்ட். நம்ம இந்த வருஷத்தோடது பாருங்க, ஸ்டாக்னேட் ஆயிட்டு இருந்தது, திரும்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் கோல் அவைலபிலிட்டி வந்து இட் ஹாஸ் இம்ப்ரூவ் டு 12 days அகைன். இதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். கிளியரா? இதுல பெரிய டேட்டா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. கோல் புரிஞ்சிச்சா? ஸோ கோல்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து நம்ம வந்து 73rd எடிஷன்ல இன்னும் டீடைல்டா ஆக்சுவலி கோல் பத்தி 4 கண்ட்ரோல் எஃப் கொடுத்து கோல்னு கொடுத்தா 4 சர்ச் காட்டுச்சு. ஸோ 4 இடத்துல கோல் இருக்கு. ஸோ ஐ மீன் எடிட்டோரியல்ஸ்ல, நாட் இன் தி எக்கனாமிக்ஸ் சர்வே. எடிட்டோரியல் ரிசர்வ்ஸ் அந்த பிடிஎஃப்குள்ள கோல்னு சர்ச் பண்ணா 4 இடத்துல வந்துச்சு. அது ஒன்று தான் 73. அதை தாண்டி இன்னும் 3 இடத்துல கோல் கேசிஃபிகேஷன், ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் பத்தி, கோல் கேசிஃபிகேஷன் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் பத்தி பேசியிருந்தோம். அப்புறமா வந்து இன்னொரு எடிஷன்ல வந்து இந்த கோல் ஆக்ஷன்ஸ் வந்து நிறுத்தினது, சம் 50th எடிஷன்ஸோ அந்த டைம்ல ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து we would have discussed. So you can see that for further points. Next one is steel industry. Reinvigorated infrastructure sector and construction activity to drive the steel industry. Subheading say the economic survey. இவ்வளோ பெரிய சப்மிட்டிங். ஸோ இது என்ன இண்டஸ்ட்ரின்னு கடைசியில தான் தெரியுது. ஓ ஸ்டீலா, சரி சரி. ஏன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தினதுனால ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோ ஆச்சுன்னா சிமெண்ட் டிமாண்ட், ஸ்டீல் டிமாண்ட் கூடவே அதிகமாகும். ஏன்னா தே ஆர் தி பேக் போன்ஸ். ஸோ அதனால ஸ்டீலோட டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. இந்தியா இஸ் a global producer of steel. வேர்ல்ட் லெவலில் முக்கியமான ஒரு ஸ்டீல் ப்ரொடியூசர் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடியூசர். ஓகே, ரெண்டாவது லார்ஜஸ்ட். அண்ட் பிஎல்ஐ ஸ்கீம்ல ஸ்பெஷாலிட்டி ஸ்டீலுக்கு ஒரு தனி காம்பனன்ட் கொண்டு வந்திருக்கும். ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் அப்படின்னா என்னதுன்னா, நார்மல் க்ரூட் ஸ்டீல்ல இருந்து நீங்க அயனை வந்து ஃபர்ஸ்ட் பிக் அயனா மாற்றி ஒரு க்ரூட் ஸ்டீல்லேயே வந்து இப்போ வந்து ரயில்வே ட்ராக்குக்கு ஒரு ஸ்டீல் தேவைப்படும். அதே வந்து ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட்டுக்கு வேற ஸ்டீல் தேவைப்படும். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு தனுஷ் டேங்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஸ்டீல் தேவைப்படும். ஹெலிகாப்டர் பண்றீங்கன்னா அதுக்கு வேற தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அதோட எண்டூரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அலாய்ஸ் பண்ணும்போது யூ வில் சேஞ்ச் தி ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் கான்ஸ்டிடியூன்ஸ். நிக்கல் எவ்வளோ ஆட் பண்றீங்க, கேட்மியம் எவ்வளோ ஆட் பண்றீங்க, கொபால்ட் எவ்வளோ ஆட் பண்றீங்க அப்படிங்கிறதோட காம்போனன்ட்லாம் மாறும். ஸோ அதை வச்சு தான் ஒரு விதமான ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்ஸ் வருது. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்லேயே பல ரகங்கள் இருக்கு. 68 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த 68 அப்ளிகேஷன்ஸும் நம்ம பிஎல்ஐ ஃபார் ஸ்பெஷாலிட்டி ஸ்கீம்லேயே ஒரு ஸ்கீம்ல அந்த ஸ்டீல்ஸை பண்றோம். ஏன்னா ஃபியூச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்ஸ் தேவை. எந்த டைமென்ஷன்லனா டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்காக. ஸோ டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி ஹை என்டியூரன்ஸ் முறுக்கு கம்பிகள் தேவை. அதுக்கு தான் வந்து we are making it. So 42,000 crore வந்து we are spending here. And it is having a huge employment generation potential. இந்த ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் செக்டர்லயே ஒரு 70,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம சொல்றோம்ல, நம்ம பிஎல்ஐயோட சைடே ஒன்னு இம்போர்ட் டிபெண்டன்சி குறைக்கணும், இன்னொன்னு ஃபியூச்சர் டெக்னாலஜி பிடிக்கணும். இப்போ பிஎல்ஐ ஃபார் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் வந்து இம்போர்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஏன்னா we are having the largest steel production. So increasing steel production and consumption. நம்மளோட கன்சம்ஷனும் அதிகமாகுது, ஸ்டீல் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கு. So production is also rising, consumption is also rising. So with the exception of the pandemic year திரும்ப வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வந்து iron and steel exports வந்து கொஞ்சம் மாடரேஷன்ல. The exports has moderated because of the global slowdown. Global demand slowdown ஆயிருக்கு. நம்ம இந்தியாவில் எல்லாமே போயிட்டு இருக்கு, பட் குளோபல் லெவலில் ஸ்லோடவுன் ஆகிறதுனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட், நம்ம we are also exporting steel. க்ரூட் ஸ்டீல் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அதுல இருந்து ஆக்சுவலி ஸ்பெஷாலிட்டி ஸ்டீலை பத்தி சொல்லணும்னா, இந்தியா இஸ் ப்ரொடியூசிங் ஒன்லி க்ரூட் ஸ்டீல். நம்ம கிட்ட இருந்து க்ரூட் ஸ்டீலை வாங்கி நிறைய கண்ட்ரி ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் பண்ணி வேல்யூ அடிஷன் அதிகமா பண்ணி they are earning the profits. ஸோ அதை தான் நம்ம இப்போ சரி பண்ணணும். நம்மளே அந்த ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணா we will be the exporter and we can take the entire value addition. ஸோ அதுக்காக தான் இதை நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல். இப்போ ஜப்பான்ல பாத்தீங்கன்னா, ஜப்பான் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் ப்ரொடியூசர்ல முக்கியமான பர்சன். இவ்வளவு கண்ட்ரி ஜப்பான் என்ன, ரெண்டு இந்த ராமேஸ்வரம் 4 ராமேஸ்வரம் ஒன்று சேர்த்தா ஜப்பான் தானே. ஸோ அதுதான் ஜப்பான் இல்லையா? அந்த மேப் வந்து ஸ்கியூடு மேப், அதனால அதை பார்த்து நம்பாதீங்க, டக்குன்னு அங்கே திரும்பாதீங்க. அது ஸ்கியூடு சைஸ், தட் இஸ் நாட் தி ரியல் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ க்ரூட் இண்டஸ்ட்ரி புரிஞ்சதா இல்லை? பிஎல்ஐ ஸ்கீம் வாஸ் ஃபர்ஸ்ட். இன்னொன்று
ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்னா என்னன்னு படிங்க, அதுதான் நம்ம இதுல இருந்து டேக் அவே. வாட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்? இது வந்து இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் அதை ஒரு செக்டரை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா வாட் இஸ் தட், அதுக்கும் நார்மல் ஸ்டீலுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல இருக்கு. பிகாஸ் பேண்டமிக்ல வந்து பேண்டமிக்ல அதுக்கு முன்னாடில இருந்தே கொஞ்சம் ஸ்லோ டவுனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து டிக்ளைனிங் செக்டரா போயிட்டு இருக்கு திரும்ப. பட் இந்தியா இஸ் ஹேவிங் a huge strength there. நம்ம அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்காக தான் டெக்ஸ்டைல்லையும் வந்து ஒரு PLI கொண்டு வந்திருக்கோம். ஸோ textile industry is one of the important industry for India. 4.5 crore people are directly engaged in this sector, and இதுல வந்து largest number of people வந்து women. அப்படியே பார்த்துட்டு இருங்க, கிராஃப்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது. பாத்தீங்களா, பேட்டரி டெக்னாலஜி இதுக்கு தான் தேவை. இதுக்கு ஒரு PLI இருக்கு. பேட்டரியில வந்து யூஸ் அண்ட் த்ரோ மைக் ஆனா இல்லையா, செக். பேட்டரியில வந்து யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி வாங்கினால ரீசார்ஜபிள் பேட்டரி வாங்கினா கார்பன் ஃபுட் பிரிண்ட் குறையும். நீங்க ஒரு வாட்டியும் யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் த்ரோயிங் இட் அவே இன் டஸ்ட்பின். இதனால இட் இஸ் கிரியேட்டிங் a lot of ecological impact. ஏன்னா இட் இஸ் e-waste is a most polluting thing. ஸோ அதனால இந்த மாதிரி பேட்டரிஸை ரெகுலரா நீங்க எதாவது யூஸ் பண்றீங்க, வீட்டுல இப்போ ஒரு மவுஸ் இருக்கும் இல்லைன்னா ஒரு கடிகாரம் இருக்கும், அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரீசார்ஜபிள் வாங்கிட்டீங்கன்னா ஒன்னு வாங்கி நீங்க 4 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் மினிமம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியல எத்தனை வருஷமா நாங்க யூஸ் பண்றோம்னா. that is ecological footprint. We are just recharging and using, that's it. So buy rechargeable batteries instead of buying the normal battery. So வரலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸ். ஸோ டெக்ஸ்டைல் செக்டர்ல வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் டெக்ஸ்டைல் ஹஸ் மாடரேட்டட் in the recent times. So in general டெக்ஸ்டைலோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து மாடரேட் ஆயிருக்கு. ஆனா ரெடிமேட் டெக்ஸ்டைல்ஸோட காம்பனன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெடிமேட் கூட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன் ஜெனரல் நார்மல் டெக்ஸ்டைல் காம்பனன்ட்ஸ் ஹஸ் ஃபாலன் அண்ட் FDI இன் டெக்ஸ்டைல் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ டெக்ஸ்டைல் செக்டர்னால தான் டெபிட் growth அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ we need to focus on this textile sector. ஸோ ரெடிமேட் கார்மெண்ட்ஸோட எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு டேட்டா. இதுல பிலிம்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்ல மேட் மேட் ஃபைபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஓகே, மேட் மேட் ஃபைபர்னா லைக் இப்போ பாலியஸ்டர் இஸ் அ மேன் மேட் ஃபைபர். ஸோ இப்போ ஜூட் காட்டன்லாம் வந்து நேச்சுரல் ஃபைபர், நேச்சரே கொடுத்தது. நம்ம செஞ்சுக்கிட்ட ஃபைபர்ஸ் தான் பாலியஸ்டர், அதெல்லாம் வந்து மேன் மேட் ஃபைபர். அந்த மாதிரி மேன் மேட் ஃபைபர் காம்பனன்ட்க்கு ஒரு PLI இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னா என்ன, இந்த சீட் கவர், கார்பெட், மேட்டு, இப்போ இங்க நம்ம நிக்கிறோம்ல இந்த ப்ளூ கலர் கார்பெட், கிராஃபிக்ஸ்லாம் பண்ணோம்னா கிரீன் மேட்லாம் யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். எனி டெக்ஸ்டைல் which is other than what we are wearing is a technical textile which is used for a technical purpose. ஸோ ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ் இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ல யூஸ் பண்றாங்க, டிஃபென்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. டெக்ஸ்டைல்னு ஒரு யோஜனா இருக்கு, வெறும் டெக்ஸ்டைலுக்காகவே ஒரு யோஜனா இருந்தது. அதுல டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்காகவே ஒரு சாப்டர் இருந்தது. அதுல டெக்னிக்கல் டெக்ஸ்டைலே ஒரு 24 வகையான டெக்ஸ்டைல் பத்தி போட்டிருந்தாங்க. இப்போ அதுக்காக நீங்க அந்த யோஜனா படிக்க வேணாம். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் UPSC அப்படின்னு போட்டாலே அந்த யோஜனாவோட நோட்ஸ் எடுத்து திருஷ்டி போட்டிருப்பான். ஸோ அதை படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா, நமக்கு தேவை 4 பாயிண்ட் தான். அது யோஜனால இருந்து வந்தாங்க, திருஷ்டில இருந்து வந்தாங்க. ஸோ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பத்தி படிங்க. அதுல ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு, 9 டைப்போ 10 டைப்போ இருக்கு. டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் மாதிரி அதையும் படிங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பத்தி யூ கேன் ரீட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 PM இன்னும் ஆகல. 7 PM மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பரல் பார்க் மித்ரா அப்படிங்கிற ஸ்கீம்ல வந்து 7 மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜனல் பார்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்டைல் ரீஜனல் பார்க்னா இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ். அவ்வளவுதான். ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஆரம்பிக்கிறோம், அங்க இருக்கிற கம்பெனி எல்லாமே டெக்ஸ்டைல் கம்பெனிஸ். ஸோ தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் டெக்ஸ்டைல் பார்க். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்டைல் பார்க் ஆரம்பிச்சு கிளஸ்டர் அப்ரோச் தான். இட் இஸ் கோயிங் டு பூஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், ரெடியூஸ் லாஜிஸ்டிக் காஸ்ட். எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இல்ல, லாஜிஸ்டிக் காஸ்ட் இல்ல. ஸோ எல்லாரையும் நம்ம வந்து அதான் வந்து ஸ்பெஷல் ப்ராசஸ் எக்கனாமிக் ஜோனோட இம்பார்ட்டன்ஸ். வாட் இஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்? அந்த செக்டர் ரிலேட்டடான எல்லாரும் அங்க இருக்காங்க.
ஸோ அதனால லாஜிஸ்டிக் காஸ்ட் குறையுது. அதை வந்து ஒரு செப்பரேட் டெரிட்டரியா ட்ரீட் பண்ணி வேற விதமான டியூட்டிஸ் கொடுக்குறோம். அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் கம்மி டியூட்டி அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிறதுல ஒரே கம்பெனி தான், எல்லாருக்கும் கம்மி டியூட்டிஸ் தான். ஸோ we can increase the exports, we can increase the employment, we can reduce the logistic cost. ஸோ அந்த மாதிரி வந்து மித்ரா பார்க்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மித்ரா பார்க் இஸ் ரிலேட்டட் டு டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதோட காம்போனன்ட் என்ன அப்படின்னா 5F. பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார், ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்டரி, ஃபேக்டரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின். ஓகே, ஸோ எஃப் வரணும் தான் ஃபாரின் வச்சிருக்காரு. இதுல ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்தியன் க்ளோத்ஸை வி ஹேவ் டு எக்ஸ்போர்ட் மோர். அதுதான் ஃபார்ம்ல இருந்து அதை வந்து காட்டன் வந்து நூலா மாத்தணும், நூலை வந்து ஃபேக்டரியில யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் இன்டு அ கார்மெண்ட். அந்த கார்மெண்ட்டை ஃபேஷன் ஆகணும், எல்லாரும் போடணும். ஜூட் நம்ம வந்து காதியில நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஜூட்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் என்ன, தில்லுமுள்ள சொல்ற மாதிரி இந்த கதர் சட்டை போடுறதுனால ஒரு வீட்டுல ஒரு அடுப்பு எரியுது சார் அப்படின்னு, அப்போ வந்து லூஸாவே போடலாமே அப்படின்னு உடலை மறைக்கிறதுக்கு தான் ஆட தவிர ரோட பெருக்கிறதுக்கு இல்லைன்னு நாகேஷ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அந்த ஸோ ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்டரி, ஃபேக்டரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின். ஃபேஷன் டு ஃபாரின்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்கன்சம்ஷன் இருக்கு. ஃபார்மல் ட்ரெஸ்ல போட்டு வானா பிளேசரும் டை கட்டிட்டு வருது ஃபார்மல்ன்றாங்க. அது எப்படி இந்தியாவுடைய ஃபார்மல் ஆக முடியுங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. நம்மளோட ஃபார்மர் என்ன, நம்மளோட ஃபார்மர் யாருன்ட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இந்தியாவிலே மோஸ்ட் ஃபார்மல் ட்ரெஸ் போட வேண்டியது பிரைம் மினிஸ்டர் தான். அப்போதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர் எது போடுறாங்களோ அதான் நம்ம ஊரோட ஃபார்மல்ஸ். இல்ல நம்ம சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, அப்போதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா சீஃப் மினிஸ்டர் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதான் நம்ம ஊரோட ஃபார்மல்ஸ். ஓகேவா? லண்டன் பிரைம் மினிஸ்டர் போறது நம்ம ஊர் ஃபார்மல்ஸா? ஏன் கோட் சூட் ஃபார்மல்ஸ்ன்றாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ கோட் சூட் இஸ் நாட் அ ஃபார்மல், டை இஸ் நாட் அ ஃபார்மல். நம்ம பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரும் போடுறது தான் ஃபார்மல்ஸ். அதுதான் வந்து we have to understand. ஸோ அதுதான் வந்து ஃபேஷன் டு ஃபாரின். நம்ம ஃபாரினை தூக்கி நம்ம ஃபேஷனா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் ஹாஸ் டு சேஞ்ச். நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம சீஃப் மினிஸ்டர் போடுறது தான் நம்மளுடைய ஃபார்மல்ஸ். வேட்டி சட்டை ஆர் அந்த அந்த அது வேற என்ன பீல ஆரம்பிக்குமே, பந்தாகினி, பந்தாக்கலா சூட், இல்லைன்னா வந்து நேரு சூட் ஆரம்பத்தில் அவர் ஆரம்பிச்சது. இப்போ இட் இஸ் பீன் ரீநேம் டு மோடி சூட். ஸோ பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டா வந்து பாத்தீங்களா, ரீயூஸ்டு பிளாஸ்டிக்ஸ்ல இருந்து எடுத்து ஒரு சூட் போட்டு வந்தார். அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் இருந்தது. சரி அது படிங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஒரு நாள் ஒரு மஷ்ரூம் சாப்பிட்டாரு. அந்த மஷ்ரூம் பத்தி கேட்டிருந்தாங்க, வாட் வாஸ் தட் மஷ்ரூம், மஷ்ரூம் ஆஃப் உத்தரகண்டா. சோ அந்த மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் இப்போ ஒரு சூட் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த ரீயூஸ்டு பிளாஸ்டிக்ல இருந்து போட்டிருக்காருன்னா அது என்ன ரீயூஸ்டு பிளாஸ்டிக், என்ன கிரேடு, என்ன கம்பெனி அப்படிங்கிறது பாருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் இஸ் pharmaceutical industries. So pharmaceutical industries வந்து growth momentum in the pharmaceutical industries after the pandemic. சரி எல்லாரும் வந்துடலாம். Growth momentum of the pharmaceutical industries. So pharmaceutical industries வந்து ஆல்ரெடி நம்ம pharmacy of the world அப்படின்னு தான் இருக்கும். அது பேண்டமிக் வந்து இன்னும் வந்து அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிருக்கு. So and since we could increase the vaccine production and we were also supplying to the entire world more than what western countries can do in free of cost. உலகத்திலே அதிகமா free of cost ல வேக்சின் கொடுத்தது டெவலப்டு கண்ட்ரியா இருக்கிற இந்தியா தானே தவிர not this USA or UK or the so called developed countries who don't know what is equity. So pharmacy of the world வந்து it has sustained. அதோட PLA scheme பத்தி தான் நம்ம 65th editionல பார்த்தோம். India's domestic pharmaceutical market is estimated to grow at 41 billion and it's likely to grow to 65 billion by 2024 and 130 billion by 2025. The citation number சேர்ந்து வந்தது 130 billion by 2030. So இந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 2030 குள்ள 130 billion ரீச் ஆகும். India is ranked 3rd and India is ranked 14. ரெண்டுமே இருக்கு. Amount of productionல quantity wise நம்ம மூணாவதா இருக்கும். Largest pharmaceutical production based on quantity we are 3rd. ஆனா வேல்யூல we are 14th. ஏன்னா why? We are leader in generic medicine தான், not new medicines. நம்ம புதுசா மருந்து கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல. Generic medicines are already cheap. Already patent முடிஞ்சு போன devices நம்ம cheap-ஆ manufacture பண்ணி world கொடுக்குறோம். So all the developing countries. So அதனால தான் value by value பார்த்தா நம்ம 14th largest productionல இருக்கும். Largest provider of generic medicine occupying 20% share in the global supply volume. Global productionல நம்ம 20% வந்து நம்ம தான் பண்றோம் generic medicine. இன்னொருலயும் நம்ம 20% அது புது ரீசன்ட்டா படிச்சோம். Milletsல வந்து 80% of Asia, 20% of world. So 20% of the world's millets production India தான்.
and it is a leading vaccine manufacturers with the vaccine manufacturer share la 60. We are the global leaders with respect to vaccine manufacturer. So 60% of the share with respect to vaccines. So இந்த செக்டர் இன்னும் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். பட் நம்ம செக்டர்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are manufacturing, we are only manufacturing the end products, but we are not having the raw materials. இந்த மருந்தெல்லாம் செய்யறதுக்கான ரா மெட்டீரியல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம மேனுஃபேக்சர் தான் பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த ரா மெட்டீரியல்ஸை நம்ம இந்தியாவிலே செஞ்சாதான் அது செல்ஃப் ரிலையன்ஸ் ஆக முடியும். ஸோ இந்த கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர் ட்ரக் இன்டர்மீடியரிஸ் ஆர் ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், இது மூணு தான் வந்து ரா மெட்டீரியல்ஸ். கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் டு ஸ்டார்ட் டு மேக் அ மெடிசன். அப்புறமா ட்ரக் இன்டர்மீடியரிஸ், இந்த நிறைய ட்ரக் இன்டர்மீடியரிஸ் ஒன்று சேர்ந்து தான் ஒரு ஏபிஐ ஃபார்ம் ஆகும், ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்டர்மீடியட். இப்போ நீங்க ஒரு பாராசிட்டமால், நம்மளோட டோலோ 650 நேஷனல் மெடிசனை சாப்பிட்றீங்கன்னு வைங்க, டோலோ 650 ஃபுல்லாவுமே பாராசிட்டமால் இல்லை, அதுக்குள்ள ஒரு குட்டி காம்பனன்ட் தான் பாராசிட்டமால், மிச்சது எல்லாமே ஃபில்லர்ஸ் தான். அதுக்குள்ள இருக்க அந்த குட்டி காம்பனன்ட் தான் ஏபிஐ, ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரியன்ஸ், இட் இஸ் கோயிங் டு கிரியேட் தி எஃபெக்ட். மிச்சதெல்லாம் சும்மா அது சைஸ் பெருசா இருக்கணும் பேக்கேஜிங்லங்கிறதுக்காக. ஸோ இந்த ஏபிஐ டிஐ கேஎஸ்எம்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை இம்போர்ட் பண்ணாம செல்ஃப் ரிலையன்ஸ் ஆகணுங்கிறது தான் பிஎல்ஐ ஸ்கீமோட இந்த கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்புறம் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் இன் ஜெனரல் அதர் பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்றோம். ரா மெட்டீரியல்ஸும் பண்றோம், என் மேனுஃபேக்சர் பண்ற பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். மெடிக்கல் டிவைசஸ் லைக் பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல இருந்து எக்ஸ்ரே மிஷின், ஸ்கேன் மிஷின் அண்ட் ஆல் திஸ் டிவைசஸையும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். மூணுத்தையும் வந்து we are focusing through இது. இதை பத்தி இன்னும் டீடைல்டா இங்க இருக்கு 65. ஓகே, so these are all the 3 important components with respect to pharmaceutical company. And pharmaceutical company இன்னொரு ஸ்கீம் இருக்கு, strengthening the pharmaceutical industry scheme, SPI scheme. SPI scheme மூலமா it is having multiple objectives like strengthening the existing infrastructure. So PLI ஸ்கீம்ல வந்து ப்ரொடக்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். SPI ஸ்கீமோட மெயின் எய்ம் என்னதுன்னா, இந்த pharmaceutical companiesக்கு தேவைப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு strengthening the infrastructure facilities by providing financial assistance to pharma clusters. இவங்களுக்கு தேவைப்படுற காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கட்டுறதுக்காக ஒரு காம்போனன்ட். ரெண்டாவது காம்போனன்ட் வந்து எம்எஸ்எம்இஸ். பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்லயே நிறைய எம்எஸ்எம்இஸ் இருக்குல்ல, அதுல இருக்கிற அந்த எம்எஸ்எம்இஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு தனியா சப்போர்ட் பண்றோம். ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்? ஸோ நம்மளோட எம்எஸ்எம்இ ஒரு கூட வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை கொஞ்சம், ஏன்னா ரொம்ப வந்து பிரிஸ்டீன் கண்டிஷன் இருக்கும் பார்மாசூட்டிக்கல் செமிகண்டக்டர்ஸ்லாம், இல்லைன்னா அவுட் ப்ராடக்ட் வில் பி a ப்ராப்ளம். ஒரு மருந்து வந்து லோ குவாலிட்டியில் பண்ணால் என்ன ஆகும்? கேம்பியாவில் நடந்த மாதிரி தான் காஃப் சிரப் இஷ்யூ. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு சில இந்தியன் மேனுஃபேக்சர் காஃப் சிரப்ஸ்னால ஒரு சில இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு, கேம்பியாவில் எத்திலின் ஆல்கஹால் அப்படிங்கிற அந்த இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எம்எஸ்எம்இஸ்ல ஸ்டாண்டர்டோட இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த எஸ்பிஐ ஸ்கீம். வி நோ பிஎல்ஐ ஃபார் pharmaceuticals, but SPI இன்னொரு ஸ்கீம் இருக்கு, ஸ்கீம் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் pharmaceutical industries with 500 crores for 5 years to improve the infrastructure and standards of the MSMEs and awareness generation. Knowledge and awareness about the pharmaceutical and medical devices industries by undertaking studies, building database, industry leaders, academia, அவங்களுக்குலாம் ஒரு மீட்டிங், ஐசிசி கிராண்ட் சோலால ஒரு கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரிலாம் அதுதான் உண்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நடத்த போறாங்க. இண்டஸ்ட்ரி அகாடமியா லிங்கேஜ், ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி அவேர்னஸ் ஜென்ரேஷன் காம்போனன்ட் மூணாவது காம்போனன்ட். இது மூணுமே வந்து எஸ்பிஐல பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீம் மூலமா we are focusing the pharmaceutical industries. ஸோ pharmaceutical எக்ஸ்போர்ட்ஸும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்டிஐ பாருங்க, எஃப்டிஐ வந்து 4 மடங்கு அதிகமா இருக்கு 3 வருஷத்துல pharmaceutical industries because of the pandemic related. ஸோ நம்ம இதில் பேசுகிற ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு இதை படிங்க. 500 ஸ்கீம்ஸையும் படிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் படிங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல், which is already a strong sector for India. இந்தியாவோட one of the strongest industries வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. நம்ம தமிழ்நாடு is known for the automobile industries manufacturing. ஸோ ரைசிங் ஆட்டோமொபைல் சேல்ஸ், ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஆட்டோமொபைல் சேல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2-wheelers, passenger vehicles. ஸோ மாடரேஷன் in the automobiles exports because of the weakening global demand. ஸோ குளோபல் டிமாண்ட் வந்து கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல மாடரேட் ஆயிட்டு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டோமொபைல்ஸ். பட் 2-wheelers அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் அதிகமாகும். ஸோ நம்மளோட மேனுஃபேக்சரிங்ல பாருங்க, காரோட 2-wheelers மேனுஃபேக்சரிங்ல we are having the largest component. And எக்ஸ்போர்ட்லயும் பாத்தீங்கன்னா again 2-wheelers component is having the largest component with respect to export. But export is moderating, ஆனா production is increasing. Okay. ரைசிங் ஆட்டோமொபைல் சேல்ஸ் வந்து நடுவில் பேண்டமிக்னால கொஞ்சம் ஸ்டாக்னட் ஆயிருக்கு. பேண்டமிக் அப்போ யாருமே வாங்கல புது வண்டிகள். ஸோ தட் ஹாஸ் லெட் டு தி ஷிஃப்ட்.
India is the largest manufacturer of the two-wheelers and three-wheelers vehicles and fourth largest manufacturers of car. Two-wheeler, three-wheeler la நம்ம largest. Car la வந்து நம்ம fourth largest manufacturing. So two-wheelers. So sector is contributing 7.1% to the overall GDP, country's GDP, and 49% of the manufacturing GDP. Manufacturing GDP la 49% verum automobile da. In the automobile it increases everything. Not only two-wheeler, four-wheeler, defense-related, எல்லா companies like trucks, all these things are automobile தான். எல்லாமே automobile குள்ள வந்துரும். So இந்த automobile schemeல நம்மளோட அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா e-vehicles manufacturing. இப்போ நம்ம எல்லாம் பெட்ரோல் டீசல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எல்லாமே e-vehicles-ஆ மாத்துறது தான் வந்து automobile உடைய நம்மளுடைய டார்கெட். Okay, so that will be our target with respect to automobiles. So அதுக்கு வந்து we brought FAME scheme. ரெண்டு ஸ்கீம் இருக்கு, FAME 1, FAME 2, PLI. மூணுத்துலயும் வந்து we are focusing e-vehicles. FAME 1 ல வந்து we just focused on the demand creation of car. FAME 2 ல வந்து நம்ம என்னென்ன பார்க்கறோம்னா two wheelers, three wheelers, auto, four wheelers, buses, commercial vehicles எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்றோம். FAME 1 ல வெறும் கார் தான் கொண்டு வந்தோம், சிம்பிள் டூ வீலர் காம்பனன்ட், ஃபோர் வீலர் காம்பனன்ட் தான். பட் FAME 2 ல எல்லாத்தையும் கவர் பண்றோம். ஸோ அதுதான் வந்து FAME. ஸோ transition towards the green energy க்கு it is very important. Domestic vehicle manufacturing. So இதனால e-vehicle industries ஓட growthனாலேயே it is going to create 5 crore direct and indirect jobs. So இப்போ வந்து இந்த climate change ரிலேட்டடா பேசும்போது green technologies அடாப்ட் பண்றதுனாலையும் நம்ம வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ e-vehicles அடாப்ட் பண்றது மூலமா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம், எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் தி அட்வான்டேஜ். ஸோ 5 crores direct and indirect jobs are going to come here. But இதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு? Borrowing cost is high. ஸோ ஆட்டோமொபைல்ஸ்க்கு போற லோன் ஹையா இருக்கு. அவங்க ஆல்ரெடி ரொம்ப நாளா சொல்ற விஷயம் என்னதுன்னா GST 28ல வச்சிருக்கிறது they are complaining. அப்புறமா வந்து டேப்பரிங் குளோபல் டிமாண்ட். ஸோ குளோபல் டிமாண்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. we saw the reasons. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்போர்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால எக்ஸ்போர்ட் இஸ் மாடரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட் இஸ் ரைசிங். வெஹிக்கிளோட இன்சூரன்ஸ் காஸ்ட் ரைஸ் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் செக்டருக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ அமாங் தி ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் தி இன்க்ரீசிங் தி தேர்ட் பார்ட்டி வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10 to 11% வந்து டூ வீலர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து ஆட்டோமொபைல் செக்டர் இஸ் அஃபெக்ட் ஆகுது. இன்னொன்று ஜிஎஸ்டி 28ல இருக்கு, அதையும் குறைங்கன்னு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாருமே கேட்கறாங்க. ஸோ 18 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் சேலஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டோமொபைல்ஸ். ஸோ கவர்மெண்ட் அதுக்காக கொண்டு வந்தது தான் FAME ஸ்கீம். ஸோ FAMEல இந்த நம்பர்ஸ்லாம் வேணாம், பட் இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸும் EVs தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதுல வந்து we were focusing on creating the demand. ஸோ e-vehicles மேனுஃபேக்சர் பண்ண மட்டும் போதாது. e-vehicles பத்தி சொல்லும்போது தான் I wanted to say மக்களுக்கு அது மேல நம்பிக்கை இருந்தாதான் they will buy. e-vehicles வந்தா வெடிச்சிருது அப்படிங்கிற பர்செப்ஷன் இருக்கிறதுனால டிமாண்ட் போயிடுது. ஸோ கவர்மெண்டோட எய்ம் வந்து நாட் ஓன்லி மேனுஃபேக்சரிங் e-vehicles பட் ஆல்சோ கிரியேட்டிங் டிமாண்ட். இப்போ நான் ஒரு ரீசெண்டா பார்க் பண்ண போய் இந்த ரிச் ஸ்ட்ரீட்ல பார்க்கிங் போனேன். நான் பைக் பார்க் பண்ணிட்டு 10 ரூபா கட்டிட்டு இருந்தேன். ஒரு e-vehicle வராது, சார் e-vehicleக்கு பார்க்கிங் கிடையாது போங்கன்றாரு. நான் அவட்ட கேட்டேன், எதுக்கு e-vehicle பார்க்கிங் இல்ல, அவங்களுக்கு நம்பர் பிளேட்டே கொடுக்க மாட்டாங்க, நீங்க என்ன பார்க்கிங்? இல்ல சார் e-vehicle வந்து வெடிச்சிருது, அது வெடிச்சிச்சுன்னா எல்லா வண்டியும் வெடிச்சிரும் அப்படின்றாரு. So there is a perception that e-vehicles are burning. See, any new thing is coming starting stageல இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். So இப்போ e-vehiclesக்கு பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது ஒரு இஷ்யூவா இருக்கு. பிராக்டிகலா பாக்குறப்போ இது ஒரு இஷ்யூவா இருக்கு. So all these things should be corrected. இதுக்கு தான் technology should focus there. Next வந்து FAME 2. FAME 2ல வந்து we are focusing e-buses, இந்த மாதிரி நிறைய all the larger vehicles, heavy vehicles எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்றோம். சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ எல்லா கவர்மெண்ட்டும் அர்பன் அர்பன் கார்பரேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய லோக்கல் MTC பஸ்ஸஸ் எல்லா மேஜர் சிட்டிஸும் பாம்பே, சென்னை, டெல்லி, கல்கட்டா, அவங்க எல்லாருமே they are transferring to e-vehicles. ஸோ அதுல வந்து ஆல்ரெடி மும்பை started their role அப்படின்னு இவர் சொன்னார். முன்னாள் மும்பையுடைய மினிஸ்டர் ஆதித்யா தாக்கரே அன்னைக்கு ஒரு ஈவெண்ட்ல சொல்லிட்டு இருந்தார். ரெண்டாவதாவது நம்ம வந்து கொண்டு வந்தது PLI ஸ்கீம். PLI ஸ்கீம் வந்து அட்வான்ஸ்டு செல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ். நம்ம PLIல வந்து we are focusing on the components தான். இன்ஜின் மேனுஃபேக்சரிங், கார்பரேட்டர் மேனுஃபேக்சரிங், எக்ஸாஸ்ட் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் ஃபார் தி ஆட்டோ அதை தான் நம்ம பண்றோம். இன்னொன்று வந்து ஃபியூவல் செல். e-vehicles டெவலப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேட்டரி டெவலப் பண்ணணும். இந்தியா இஸ் இம்போர்ட்டிங் இட்ஸ் பேட்டரி ஃப்ரம் சைனா. ஸோ நம்ம அந்த சைனீஸ் டிபெண்டன்சியை குறைக்கணும்னா we have to increase the indigenous battery manufacturing here. ஸோ அது வந்து அடுத்த காம்போனன்ட். ஸோ ஸ்டடி அபவுட் தி PLI ஸ்கீம். ஸோ PLI ஸ்கீம் ஃபார் ஆட்டோமொபைல்ல இதெல்லாம் இருக்கு.
ஸோ நவ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் குளோபல் சப்ளை செயின். இப்போ குளோபல் சப்ளை செயின்ல நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம் China +1 அப்ரோச் அப்படிங்கிறத எல்லாரும் ஷிஃப்ட் பண்றாங்க. சைனா வந்து சப்ளை செயின்ல பேண்டமிக்ல என்ன ஆச்சு, சைனாஸோட பிசினஸ் எல்லாத்துல இருந்து வர சப்ளை செயின் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அகைன் சைனீஸ் கம்பெனி இஸ் வெரி ரிஜிட் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் பேண்டமிக் பாலிசி. அதே மாதிரி இன் ஜெனரல் சைனால வந்து there is no democracy அப்படிங்கிறதுனால many companies have decided to shift from China to other countries. அப்படி அவங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த மார்க்கெட்டை இந்தியாவை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கவர்மெண்டோட எய்மா இருக்கு. அதான் China+1 என்னதுன்னா எல்லா கம்பெனிஸும் சைனால ஒரு பேஸ் இருக்கு, +1 எமர்ஜென்சி இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கலாம். ஏன்னா நாளைக்கு இது 3 நாள் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஆப்பிள் அதுக்காக தான் ஃபாக்ஸ்கான் 2 இடத்துல, சென்னையில 1 குஜராத்ல 1 பிளான் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருமே சைனால வச்சிருக்காங்க, +1 ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த +1 எல்லாத்தையும் இந்தியால பிடிக்கணும் அப்படிங்கறத China+1ல நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். So it is a unique opportunity for India to adopt the manufacturing in the supply chain to build resilience and become a global manufacturing hub. So 3 primary assets to capitalize என்னென்ன? So இந்தியாவுக்கு வந்து என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னா, we are having a huge domestic demand. இங்க எது ஏன் வந்து இந்தியால manufacturing is having a huge potentialனா, we can cater the domestic demand. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் என்கரேஜ் பண்ணலாம்னு இருக்கு. அதே மாதிரி டெமோகிராஃபிக் எட்ஜ் இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் கோயிங் டு ஒர்க். ஸோ இந்த மாதிரி 3 ரீசன்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த China+1 அப்சர்வ் பண்ணணும். இப்போ சைனீஸ் கம்பெனி ஒருத்தர் வேணா நீங்க வராருன்னா இங்க வந்து ஸ்கில்டு லேபர் இருக்கும், அந்த ஸ்கில்டு லேபரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அப்படி அங்க இப்போ ஆப்பிள் இங்க வருது அப்படின்னா அந்த ஆப்பிள் கம்பெனில வேலை செய்யறதுக்கு மொபைல் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஸ்கில் தெரிஞ்ச ஆட்கள் இருக்கும். அப்போ நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம்? நீ இந்தியாவுக்கு ஆப்பிள் வரணும்னா அப்போ மொபைல் மேனுஃபேக்சரிங்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கும் நம்மளுடைய ஐடிஐஸ்ல. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஸ்கில் தேவையோ அதை டெவலப் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டெமோகிராஃபி. ஸோ ஷிஃப்டிங் டு மோர் ஆட்டோமேஷன் இன் தி ரீசென்ட் டைம்ஸ். ஸோ அதனால தான் இந்தியா வந்து இந்த விஷயத்தை கேப்சர் பண்றதுக்காக தான் we brought in this Make in India. It has facilitated investment, fostered innovation and built world class infrastructure. நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு மேனுஃபேக்சரிங் இந்த மேக் இன் இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்குன்னா மேக் இன் இந்தியா 2.0 அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் PLI ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 27 செக்டர்ஸ் வந்து மேக் இன் இந்தியாவில் இருக்கு 2.0ல. அதுல 24 செக்டர்ஸும் PLIயோட 14மே வந்து எதை வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம். ஒன்று வந்து எக்ஸ்போர்ட், எதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்றோமோ அதை நிறுத்தணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்றாங்க. 3வது இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்தியா எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுதோ அந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபியூச்சருக்கு என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் தேவையோ அந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 3 ஐடியால தான் we are focusing the manufacturing. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து we have identified these 27 sectors. ஓகே, இந்த செக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு போய் படிங்க. ஏன் படிங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி which of the following are selected by government for Make in India scheme அப்படிங்கிறது ஒரு பிலிம்ஸ் கொஸ்டினா வரலாம். ஓகேவா? which of the following is part of PLI scheme? ஏன்னா which of the following are part of MSP நம்ம கேட்கும்போது இது ரெண்டு கேட்கலாம்ல. ஸோ லிஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வருது. இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், EV காம்போனன்ட்ஸா இருக்கட்டும், ட்ரோன்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் டிவைசஸா இருக்கட்டும், ஒரு ஆட்டோ காம்போனன்ட், ஸ்டீல் ஆர் டெக்ஸ்டைல்ஸ், இது எல்லாமே PLI-லயும் இருக்கு. ஸோ 24 காம்போனன்ட்ஸ் இதுல ஒன்று இருக்கு, 27 காம்போனன்ட்ஸ் பிளஸ் மேக் இன் இந்தியால ஒரு 14. ஸோ பேண்டமிக் அப்போ ஃபர்ஸ்ட் மேக் இன் இந்தியா அந்த 3க்கு தான் கொண்டு வந்தாங்க 2020ல. 2021ல இந்த 10 கொண்டு வந்தாங்க. போன வருஷம் பட்ஜெட்ல ட்ரோன் ஆட் பண்ணாங்க. ஸோ மொத்தம் 14 செக்டர்ஸ் இருக்கு. 14 செக்டர்ஸையும் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன அப்படின்னு. மொபைல் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்பெசிஃபைட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், next pharmaceutical industries and medical devices, auto and automobile components, pharmaceutical drugs, specialty steel, telecom networking products. இது எது கொண்டு வந்திருக்காங்க 5G-க்காக. அடுத்து ஃபியூச்சர் வந்து 5G தான் இருக்கு, டிஜிட்டல் ரெவல்யூஷன் தான் இருக்கு. 1 trillion டிஜிட்டல்ல இருந்து வரணும்னா you need digital communication. So 5G-க்காக we are selecting telecom manufacturing, electronic technology and products like laptops and all these things, white goods like ACs and LEDs. So day to day appliances, food products, food processing industries, technical textiles, high efficiency solar modules, not normal solar modules. Future க்கு தேவைப்படுற high efficiency solar modules with high productivity. High productivity னா small size சின்ன கல் பெரிய லாபம் மாதிரி, சின்ன சைஸ் மாடியூல் நிறைய கரண்ட் வரும், அந்த மாதிரி வந்து மாடியூல்ஸ் வரணும். அது வந்து ஒல்லியாவும் இருக்கணும், வெயிட் கம்மியாவும் இருக்கணும், சைஸும் சின்னதா இருக்கணும், ஆனா நிறைய கரண்ட் வரணும். அதுக்கு நீ நேரில் தான் போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் high efficiency solar modules. Advanced chemistry cells and drone components. So drones are playing a very important role, not only with respect to defense தாண்டி நம்ம land records management, Somit was keen. இப்பதான் பார்த்தோம் ஃபசல் பீமா யோஜனா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கும் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணோம். ரீசெண்டா ட்ரோன்ஸ் மூலமா ஒருத்தர் பென்ஷன் கொடுத்திருந்தாங்க.
ஏதோ ரிமோட் நார்த் ஈஸ்ட் வில்லேஜ்ல இருக்கிற ஒருத்தருக்கு அங்க ரோடு போக முடியலங்கிறதுனால அவர் பென்ஷனை வந்து ட்ரோன்ல கட்டி கொண்டு போய் அவங்க ஹேம்லெட் அந்த மாதிரி ஏதோ பேண்டமிக் அப்போ நிறைய ட்ரோன்ஸ் மூலமா நம்ம வந்து பண்ணோம். அந்த மாதிரி வந்து ட்ரோன்ஸோட அப்ளிகேஷன் வந்து வைட் ஆகிட்டே போகுது. ஸோ ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ரிமெம்பர் ஆல் தீஸ் 14 செக்டர்ஸ். ப்ரிலிம்ஸ் கண்டிப்பா கேட்கலாம். So manufacturing goods and PLA schemes மூலமா we are focusing the Atmanirbharta, that is self-reliance. So self-reliance and import substitution, which was the policy which we adopted in 1950, is again coming back now. Self-reliance and import substitution through Atmanirbhar Bharat and PLA scheme. So what is the aim of the government? Atmanirbharta என்ன? நமக்கு தேவைப்படுற goods நம்ம இம்போர்ட் பண்ணாம நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் PLA scheme. That is self-reliance. So import substitution. So that is coming back through this, and approximately இது மூலமா ஒரு 3 lakh crore capital expenditure நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், and it is generating employment for almost 60 lakh in India. Okay, 60 lakh employment opportunities வரப்போகுது, and it is further believed that it is going to bring down the trade deficit. 40% of the sectors identified. இந்தியாவோட இம்போர்ட்ஸ் இருக்குல்ல 40% நம்ம எதெல்லாம் இம்போர்ட் பண்றோம், நம்மளோட டோட்டல் இம்போர்ட்ஸ்ல 40% imports are covered under this scheme. So இந்த ஸ்கீம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இந்த 40% குறையும் அப்படிங்கறத இதோட எய்ம். சோ இதுல அடுத்து வந்து MSME செக்டரும் பெனிஃபிட் ஆகும். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துல வந்துச்சுன்னா ஆன்சிலரைசேஷன் எஃபெக்ட், அக்ளாமரைசேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Agglomerization is the actual technical term. Ancillarization with respect to small industries coming. So ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா அதை சப்ளை பண்றதுக்கு நிறைய சின்னது வரும். ஸோ இந்த மாதிரி PLA ஸ்கீம், மேக் இன் இந்தியா ஸ்கீம்ஸ் மூலமா பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம செட்டப் பண்ணும்போது அதுக்கு சப்ளையர்ஸா நிறைய MSMEs வரப்போகுது அப்படிங்கிற ஆன்சிலரைசேஷன் எஃபெக்டும் வந்து they are talking importance of MSMEsல they are telling. Okay, so this is one data. So நம்ம என்னென்ன செக்டர்ஸ் பார்த்துட்டு வரோம்? எலக்ட்ரானிக்ஸ், நெக்ஸ்ட் ஃபார்மாசூட்டிகல்ஸ், அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் பார்த்தோம். இந்த மாதிரி ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். Now we are seeing the overall manufacturing policy. And next important sector is shipbuilding sector. So shipbuilding sector ஒரு interesting factor. So அதுக்காக தான் I've taken this. இது ஒரு பாக்ஸ்ல போட்டு they would have discussed importance of shipbuilding sectors for self reliance. So shipbuildingல self reliance வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல வேணும். ட்ரேட் பெர்ஸ்பெக்டிவ்லயும் தேவைப்படுது, டிஃபென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் தேவைப்படுது. ரெண்டுத்துக்குமே வந்து we need self reliance. நமக்கு இதனால டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் நேவிக்கு. அதே மாதிரி ட்ரேட்ல 90% of our trade is coming through ships. So அதனால போர்ட்டும் தேவை. நம்ம நாட்டுக்கு 90% ஆஃப் ட்ரேட் கொடுக்கறது தான் போர்ட். ஸோ அதனால அதுக்கும் நமக்கு வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியாவோட ஷிப்பிங் செக்டர்ல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா we are still dependent on many foreign shipping countries for our trade. இப்போ நமக்கு வந்து ஒரு கூட இம்போர்ட் பண்றோம்னு வைங்களேன், அந்த கூட வந்து கொண்டு வரது இந்தியன் ஷிப்பான்னு பார்த்தா கிடையாது, ஃபாரின் ஷிப் தான் கொண்டு வருது. அந்த ஃபாரின் ஷிப் தான் வருது, அதுக்குள்ள இருக்கிறது ஃபாரின் கண்டெய்னர்ஸ் தான். ஸோ அப்போ we are paying for the foreign shipping company for shipping services. அதுதான் நம்மளோட சர்வீஸ் இம்போர்ட். சர்வீஸ் இம்போர்ட்ல ஷிப்பிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது என்னதுன்னா we are using foreign ships to import. ஸோ நம்ம 90% ஆஃப் தி கூட்ஸ் அதில் தான் இம்போர்ட் பண்றோம்னா நம்ம லோக்கல் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அவ்வளோ ஒரு பேட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ லோக்கல் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ணணும். ஸ்டார்ட் வித் ஷிப் பில்டிங், ஷிப் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், அப்புறம் ஷிப்பிங் கம்பெனிஸ் நிறைய கொண்டு வரலாம் அப்படிங்கிற எய்ம்ல we are starting. சாகர் மாதா is for the infrastructure. So shipbuilding industry is very strategically important due to its role in energy security. ஏன்னா அதுதான் ஆயில கொண்டு வருது, national defense and in development of industries. இது டெவலப் ஆச்சுன்னா மேனுஃபேக்சரிங் வளரும், சர்வீஸ் வரும், டைரக்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏகப்பட்டது வரும். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி இஸ் ஹேவிங் ஹியூஜ் ஆன்சிலரைசேஷன் எஃபெக்ட். ஒரு கப்பல் செய்யறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ 6.4 times it is having the dividend. பார்த்தோம்ல அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்ல 11 times வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கு அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் பண்ணா. அந்த மாதிரி ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா ₹1 நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 மடங்கு எம்ப்ளாய்மெண்ட் வரும். ஸோ லேபர் எலாஸ்டிசிட்டி இஸ் ஹையஸ்ட் ஃபார் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியா இஸ் ஹேவிங் மெனி nationalized shipbuilding like Mazagon Docks Limited or Cochin Shipyard, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஐஎன்ஆ இந்தியன் நேவி. ஸோ இந்தியன் நேவி வந்து ரீசெண்டா ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. INS விக்ராந்த் இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் இண்டிஜினஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை ப்ரொடியூஸ் பண்ணதுனால ஒரு எஃபெக்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்டா. Approximately 500 MSME, 12,000 employees and 2,000 shipyard employees. 500 MSMEs participate பண்ணிருக்காங்க. 12,000 employees வந்து indirect employment due to ancillary effort and 2,000 direct shipyardல வேலை செஞ்சிருக்காங்க. So almost it has created employment for 14,000 people. One ship is creating employment for 14,000 people and 500 MSMEs. This is the importance of one ship, INS Vikrant. So இந்த மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு ஷிப் பில்டிங் மேனுஃபேக்சரர் ஆச்சு அப்படின்னா
it will increase the MSME employment. At the same time, it is going to increase the self-reliance and manufacturing. So இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். எதுக்குலாம் முக்கியம்? டிஃபென்ஸ் நம்ம பண்ற செலவுனால வரக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல we have to see. So நீங்க பாத்தீங்கன்னா குளோபல்ல இருக்கிற இப்ப கரண்ட்ல இருக்கிற ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் வந்து மிலிட்டரிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜிஸ், லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்டர்நெட் ஆர் சேட்டலைட், எவ்ரிதிங் வாட் எவர் டெக்னாலஜி இன் வேர்ல்டு வைடா யூஸ் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் மிலிட்டரிக்காக கண்டுபிடிக்கப்பட்டதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் ஃப்ரம் டிஃபென்ஸ் டு ஜெனரல் எக்கனாமி. ஸோ இந்த டேட்டா வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ஆன்சிலரைசேஷன் அக்கார்டிங் டு இந்தியன் நேவி ஸ்டடி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து வி ஹவ் கன்ஸ்ட்ரக்டிங் 7 naval ships. 3/4 of the total production cost is invested back into the economy. So இப்போ நீங்க ஒரு ஷிப் பண்றீங்கன்னா அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் லோக்கல் மார்க்கெட்ல இருந்து தான் வாங்குறோம். So it is we are able to invest back into the economy. So அந்த மணி எல்லாம் திரும்ப வந்து மணி சப்ளைல அதிகமா நம்ம பண்றோம்ல. Investment done by a company or a government is going to be income for someone else. One investment is going to be income for others. So C plus G plus I plus X எல்லாமே rent plus wage plus interest plus profit மாறும். That is the concept. So that is what they are telling here. In the Indian Navy oda in the 7 ships oda 3/4 of the money was spent again in the Indian economy da. So adanal in shipbuilding industry focus pannom. So that is the importance of it appdi solranga. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது INS விக்ராந்த் வந்து வந்த பிறகு செகண்ட் INS விக்ராந்த் அதே வந்து நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் ரெண்டாவது ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். அது ரெண்டாவது ஆர்டர் வந்து ரிப்பீட் ஆர்டரா இல்லைன்னா எக்ஸ்டெண்டட் ஆர்டரா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அது ஃபைனலைஸ் ஆன பிறகு வில் மேக் தி செகண்ட் ஒன். ஏன்னா இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு வி நீட் 3 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் சைமல்டேனியஸ்லி. 3 இருந்தா தான் சமாளிக்க முடியும். ஏன்னா 2 சைடு 2 ஓஷன் இருக்கு, 2க்கு 2 தேவை. 1 ரிப்பேர் ஆனாலும் 2 இருக்கும், அந்த கணக்குல தான் 3. ஸோ மினிமம் 3 இருக்கணும். பட் இப்போ நம்ம கிட்ட 2 தான் இருக்கு, விக்ரமாதித்யா அண்ட் விக்ராந்த். இன்னொன்று கண்டிப்பா இமீடியட்டா தேவை. விக்ரமாதித்யா எனக்கு கொஞ்ச நாளா போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வி நீட் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்றாங்க. And next component is innovation. So பொதுவா வந்து எகனாமிக் சர்வேல will be discussing about the IPR. இந்த வாட்டி IPR பத்தி பெருசா இல்ல. 46% growth in the domestic filing of patents அப்படிங்கற இந்த ஒரு டேட்டா தான். லாஸ்ட் 7 இயர்ஸ்ல we have increased. Patent filing வந்து இந்தியால வந்து 46% increase ஆயிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல வந்து நீங்க 2021 எகனாமிக் சர்வே பாத்தீங்கன்னு வைங்களேன், சாரி 20 எகனாமிக் சர்வே, 2020 எகனாமிக் சர்வேல குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர், இனோவேஷன்ங்கிற சாப்டர்ல எப்படி குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல நம்மளுடைய ரேங்கிங்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நம்ம வந்து டாப் 50 குள்ள வந்துட்டோம், டாப் 10 குள்ள போறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது we would have discussed. ஸோ அதுல வந்து இப்போ வந்து we have reached டாப் 50 குள்ள வந்தோம், அப்போ இப்போ டாப் 40 குள்ள போயிட்டோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டாப் 10 குள்ள போனோம் அப்படிங்கிறது தான் விஷயம். 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கும், பட் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ல 40ல இருக்கும். ஸோ தட் இஸ் தி திங். ஸோ 80 இண்டிகேட்டர்ஸ் வச்சு பொலிட்டிக்கல் என்வாயரன்மெண்ட், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நாலேஜ் கிரியேஷன், இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வச்சு இட் இஸ் மெஷரிங். ஸோ இப்போ நம்ம வந்து டாப் 40 குள்ள வந்திருக்கோம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். when we started we were 81, now we are in 40. ஸோ நம்ம அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ்ல இந்தியா became the most innovative nation with respect to lower middle income countries, overtaking வியட்நாம். வியட்நாம் பத்தி ஆல்ரெடி கேட்டாங்க. ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் ஹேவ் என்ஹான்ஸ்ட். ஸோ இதுக்காக வந்து இதுதான் இனோவேஷன். பட் இனோவேஷன் பத்தி டீடைல்டா நம்ம வந்து பழைய எக்கனாமிக் சர்வேல they would have discussed. இன்ட்ரெஸ்டடா தான் பாருங்க, அப்படி இல்லைன்னா எடிட்டோரியல்ஸ் 2-3 எடிஷன்ல we have discussed. பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான். ஸோ அகைன் another இண்டெக்ஸ். ஸோ இந்தியாவில் இனோவேஷன் பூஸ்ட் பண்ணா என்ன பண்றோம், அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வந்து ஸ்டேட்ஸ்க்கு ரேங்கிங் உருவாக்குறோம். பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் பிசினஸ் ரிலேட்டட், ஐஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரிலேட்டடான ரிஃபார்ம்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஸ்டேட்ஸ் ரேங்க் பண்றோம். அது மூலமா we are creating the competitive federalism. ஸோ இந்த இண்டெக்ஸ் பத்தி மட்டும் படிங்க, இல்ல டேட்டா எதுவுமே இல்லை, பட் வாட் யூ ஹேவ் டு ஸ்டடி இஸ் study about this index, business reform action plan index. பொதுவா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பத்தி ஒன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இண்டெக்ஸே இல்லாததுனால அது ஒரு 4 பேராகிராஃப் குறைஞ்சது இண்டஸ்ட்ரி சாப்டர். அதுக்குள்ள பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் காம்பனன்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ற கடைசி காம்பனன்ட். இப்படிதான் வந்து ஒரு எக்கனாமிக் சர்வேல நான் பாத்தீங்கன்னா பூமர் அங்கிள் மாதிரி ஆயிட்டோம். இப்படிதான் 1947 பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு எக்கனாமிக் சர்வேல வந்து they would have discussed about the இந்த இன்வாய்சிங். ஓகே, இந்த இது பார்த்தோம்ல TREDS சிஸ்டம். ஸோ இந்த பில் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் பத்தி ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த ஃபேக்டரிங் பத்தி ஒரு தனி டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பில் டிஸ்கவுண்டிங் வரதுனால எம்எஸ்எம்இ எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து சிறப்பு பார்வையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிளிப்பிங் அண்ட் ரிவர்ஸ் ஃபிளிப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்க போறோம். ஸோ ஃபிளிப்பிங் அண்ட் ரிவர்ஸ் ஃபிளிப்பிங் இது வந்து இந்த டேர்ம் டேஷ் இஸ் ரிலேட்டட் டு டேஷ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதனால ஃபிளிப்பிங்னா என்ன, ரிவர்ஸ் ஃபிளிப்பிங்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து ஒரு இந்தியன் ஓன்டு ஸ்டார்ட் அப்பை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் அப் ரிலேட்டடா ஒரு இந்தியன் ரெசிடென்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஃபாரின் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெண்டு பேருமே, இந்தியாவில் ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, நம்ம ஒரு பிசினஸ் மேன் ஆரம்பிக்கிறாரு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இது இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பட் இந்தியாவில் இருக்கிற டாக்ஸஸ் அதிகமா இருக்கிறதுனாலையும் பியூரோக்ரட்டைசேஷனாலையும் ஒரு சில நாட் பிசினஸ் ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்றாங்க, தே ஆர் மூவிங் டு another destination. I'm not talking about the Mauritius guys. They are tax evaders. Tax evasionக்காக போறவங்களை பத்தி பேசல. ஜெனியூனா லைக் இதுக்கு ஃபிளிப்பிங்கிற பேர் வரதுக்குள்ளேயே ஃபிளிப்புங்கிற வார்த்தை இருக்கு. இந்த ஃபிளிப்புங்கிற வார்த்தை எதுல இருந்து வருதுன்னா ஃபிளிப்கார்ட்ல இருந்து வருது. ஸோ ஃபிளிப்கார்ட் இஸ் ஒன் சச் கம்பெனி. ஸோ இந்தியன் கம்பெனி தான், பட் ஃபிளிப்கார்ட் இந்தியன் கம்பெனியா கிடையாது. ஆரம்பிச்சது இந்தியன்ஸ் தான், பட் ஸ்டார்டட் இன் சிங்கப்பூர். அது சிங்கப்பூரியன் கம்பெனி. ஸோ ஃபிளிப்பிங் நடந்ததுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே ஃபிளிப்கார்ட் தான். ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, தே ஆர் மூவிங் டு தி இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் அண்ட் ஸ்டார்டிங் த ஸ்டார்ட் அப்ஸ் தேர். இல்லைன்னா இந்தியாவில் ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 வருஷத்துல மூடிட்டு அங்க போயிட்டு அதை கண்டினியூ பண்றாங்க. ஸோ இதை தான் வந்து ஃபிளிப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஃபிளிப்பிங்னா ஷிஃப்டிங் தி பேஸ் ஃப்ரம் தி ஹோம் கண்ட்ரி டு அ நியூ இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி பிகாஸ் ஆஃப் தி இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கண்ட்ரி. இதுதான் ஃபிளிப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, they are moving and they are starting they are going to USA or Singapore. அங்க போயிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம பிசினஸ் மேன் என்ன பண்ணிடுறாரு, அங்க போயிடுறாரு, அங்க போயிட்டு பிஆர் வாங்கிடுறாரு. அங்க இருக்கிற மத்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு அமெரிக்கன் கம்பெனியோ இல்லைன்னா ஒரு சிங்கப்பூர் கம்பெனியோ ஆரம்பிச்சிடறாங்க, லைக் பிளிப்கார்ட். அந்த கம்பெனி இந்தியாவில் வந்து ஒரு சப்சிடரி ஆரம்பிச்சு இங்க பிசினஸ் பண்ணுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்ப அந்த கம்பெனியோட ஹோம் கண்ட்ரியா சிங்கப்பூர் மாதிரி இருக்கு, இல்லை யூஎஸ்ஏ ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் ஃபிளிப்பிங். இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இதை ரிவர்ஸ் பண்ணாதான் நம்மளுடைய லோக்கல் ஸ்டார்ட் அப்ஸ் வளரும். ஸோ நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் என்வாயன்மெண்ட் சரி பண்ணணும்னா we have to do reverse flipping அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து they would have discussed here. So many Indian companies have been getting headquartered in the overseas, especially in the destination with the favorable legal environments and taxation policies and overall intellectual property protection. Intellectual property protection ஒரு முக்கியமான ரீசன். 100% ஓனர்ஷிப்பை ஃபாரின்ல மாத்திடுறாங்க. ஏன் மெயின் ரீசன், ஆக்சஸ் டு இன்குபேட்டர்ஸ். அங்க நிறைய இன்குபேட்டர்ஸ் இருக்காங்க. இன்குபேட்டர்ஸ்னா ஒரு ஸ்டார்ட் அப் வருதுன்னா அவங்க பெரிய கம்பெனி ஆற வரைக்கும் அவங்க பத்திரமா பாத்துக்கிறது, அதுக்கான சப்போர்ட் கொடுக்கறது, கேபிட்டல் ஈஸியான கேபிட்டல் கிடைக்குது, இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்க, சீட் கேபிட்டல் கிடைக்குது, டாக்ஸேஷன் ஈஸியா இருக்கு, ஈஸியான நார்ம்ஸ் இருக்கு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் ரிஜைம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க என்னோட ஐபி வந்து பிரேக் ஆகாது, என்னோட பேட்டர்ன் பிரேக் ஆகாது, இட் வில் பி ப்ரொடெக்டட். டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து ஆன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய தராங்க. இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் they are moving to Singapore. இதை நம்ம ரிவர்ஸ் ஃபிளிப்பிங் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் எடுத்தா நம்மளால ரிவர்ஸ் ஃபிளிப்பிங் ஆக முடியும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் சாப்டர் இல்லாததுனால அவர் அப்பப்போ அனந்துக்கு வந்து அப்பப்போ சரி அனாலிசிஸ் குட்டி குட்டி பாக்ஸ்ல போட்டு விடலாமே அப்படின்னு ஒரு பாக்ஸ்ல போட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்டர் மினிஸ்டீரியல் போர்டு ஃபார் சர்டிபிகேஷன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணணும், இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியா மாற்றணும். ஒரு இன்டர் மினிஸ்டீரியல் போர்டை உருவாக்கி ஸ்டார்ட் அப்காக நம்ம தனியா ஒன்று ஆரம்பிக்கணும். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸை ஈஸ் பண்ணி வரணும். ESOPsனா இட் இஸ் தி பெனிஃபிட்ஸ் விச் தி கம்பெனிஸ் கிவிங் டு தி எம்ப்ளாயீஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ். சம்பளத்துக்கு பதிலாக ஷேரும் வந்து கொடுத்துருவாங்க, லைக் அமேசான் ஸ்கீம். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம எம்ப்ளாயர்ஸ் தே வில் பி ஹாப்பி அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வில் பி ஹாப்பி. இந்த மாதிரி ESOP நார்ம்ஸ் வந்து நம்ம செபி கொஞ்சம் ஈஸ் பண்ணணும். அதே மாதிரி டாக்ஸேஷன், அதுக்கு மேல போற டாக்ஸேஷன் ஈஸ் பண்ணணும். Simplifying the multiple layers of tax and uncertainty due to tax litigation. Vivad se Viswas and Sabka Viswas அப்படிங்கிற 2 ஸ்கீம் கொண்டு வந்ததே அதுக்குதான். அதே மாதிரி வந்து மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் டாக்ஸை குறைக்கணும். நம்ம ரீசெண்டா கூட ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் ரிவோகேஷன் பில்ல வந்து கொண்டு வந்திருக்கும். அந்த மாதிரி டாக்ஸ் ஈஸ் பண்ணணும். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணிருக்கோம். ஏன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் கதை உங்களுக்கு தெரியுதுல, ஒருத்தர் ஒரு டிவிடெண்ட் ஏர்ன் பண்றாரு, அந்த டிவிடெண்டை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு டாக்ஸ், அந்த டிவிடெண்டை சம்பாதிச்சதுனால அந்த கம்பெனி மேல ஒரு கார்பரேட் டாக்ஸ், அந்த டிவிடெண்ட் வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது அவர் இன்கம்ல வந்ததுனால ஒரு இன்கம் டாக்ஸ், ஒரு ப்ராஃபிட் ஆஃப் தி கார்பரேட் அதுக்கு மேல 3 டாக்ஸ் போடும். அந்த கார்பரேட்டோட ப்ராஃபிட் மேல ஒரு கார்பரேட் டாக்ஸ், அந்த டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்ததுனால டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ், அதுக்கு மேல ஒரு இது எல்லாத்துக்கு மேல இந்த என்டையர் டிரான்சாக்ஷன் மேல செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இருக்கும். சோ இதுக்காக தான் நம்ம இதுல ஒண்ணுத்தையாவது ரிமூவ் பண்ணலாமே அப்படிங்கிறதால டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி மல்டிபிள் டாக்ஸஸ் ரிமூவ் பண்ணணும். சிம்பிளிஃபைங் தி ப்ராசஸ் ஆஃப் தி கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ். ஸோ கார்பரேட் லாஸ் எல்லாம் ஈஸ் பண்ணி கேபிட்டல் ஃப்ளோஸை ஈஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வரணும்.
புது செக்யூரிட்டிஸ் அண்ட் புது பாண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஸோ தட் பயங்கரமான ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி we have to bring new types of bonds and securities with the very good returns or yields or long repayment period அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து மென்டர்ஷிப் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ பெரிய பெரிய பிசினஸ் ஜாம்பவான்கன்ஸ் இப்போ நந்தன் நீலகேணி இல்ல நாராயணமூர்த்தி இல்லைன்னா ரட்டன் டாடா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே புது கம்பெனிஸ்க்குலாம் அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் we have to do and incubation and funding improve பண்ணா நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் எதுவுமே ஃபிளிப் பண்ணாது நம்ம ஊர்லயே இருக்கும். ஃபிளிப்கார்ட் வந்து இந்தியாவிலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போன ஃபிளிப்கார்ட்டை யார் மாத்திட்டா? வால்மார்ட் வாங்கிட்டான். நம்ம ஃபிளிப்கார்ட்டை நம்ம ஆல்ரெடி சிங்கப்பூர் கொடுத்துருவோம். அந்த ஃபிளிப்கார்ட்டை வால்மார்ட் வாங்கி இப்போ வால்மார்ட் கிளம்ப போயிடுச்சு. விஜய் டிவியை டிஸ்னி வாங்கின மாதிரி. ஸோ இப்போ வந்து with this we are coming to the end of the industry sector and service முடிச்சு நம்ம இன்னைக்கு டேவை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். I will finish it by maximum 20 minutes 20-25 minutes முடிச்சிடலாம். ஓகேவா? ஏங்க இன்ஃப்ளேஷனே வந்து +or -2 தானே சொல்றோம். 4 +or -2 மனிதர்களுக்கு ஆகுங்க. ஆர்பிஐ அப்படி சொல்லும்போது நான் சொல்லக்கூடாது. அப்படியே +or -5-10 minutes ஆகும். நாளைக்கு நாள் இருக்கு. ஏங்க நாளைக்கு having a big elephant lengthiest chapter of economics நாளைக்கு தான் நான் வச்சிருக்கேன். நாளைக்கு 2:30 மணிக்கு தான் கிளாஸ். ஸோ நாளைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற எலிஃபென்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் தான். நாளைக்கு அதை விட பெரிய ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் வந்து நாளைக்கு வருது. இந்தியன் எலிஃபென்டோட ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட். டுமாரோ we are having social service security and social infrastructure அப்படிங்கிற சாப்டர் வந்து அதுவே 70 pages. So we'll discuss it tomorrow. Social security. இன்னைக்கு வந்து சர்வீசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். 5 நிமிஷத்துல முடிஞ்சிடலாம். அதாவது 20 + 5 நிமிஷம். அடி கொடுத்த கைக்குள்ளே இந்த நிலைமைனா அடி வாங்கின உயிரோட இருப்பாங்க நினைக்கிறாங்க. சர்வீஸ்னா என்ன? சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். இந்தியாவுடைய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் யாரு? சர்வீசஸ் தான். So 1991 when we opened up the economy நமக்கு வந்து already we didn't have all the manufacturing investment is already going to China and India is English speaking nation நாலயும் கொஞ்சம் கம்ப்யூட்டரைசேஷன்லாம் நிறைய பண்ணி வச்சிருந்தோம் 80sலங்கிறதுனாலயும் அப்போ எக்கனாமி ஓபன் அப் பண்ணும்போது we were able to attract the IT investments and services investments. So 19ல நம்ம ஓபன் அப் பண்ணோம்னா நமக்குள்ள வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சர்வீசஸ்ல வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கலி we became a service sector economy and அதனால தான் இப்போ வந்து ஒரு இந்தியால நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாரும் அது வராம இருந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. மேனுஃபேக்சரிங்ல வீக்கா இருக்கிறதுனால அதுல வேலை கிடைக்கிறது இல்லை. சர்வீசஸும் வராம போயிருந்தது. அப்புறம் நமக்குலாம் யார் வேலை கொடுத்துருப்பா? So all the engineers whichever branch you study you will be working in IT company அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷனா மாறினது காரணமே சர்வீசஸ் தான். ஸோ எல்லா செக்டர்ஸ்க்கும். ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்க்கும் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வேலை யார் தரணும்? இண்டஸ்ட்ரீஸ் தான் தரணும். அந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் இல்லை. அதுக்கு தான் போன சாப்டர்ல சொன்னோம். அதுக்கு தான் PLI மேக் இன் இந்தியா. அது மூலமா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ தட் இஸ் தி சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் இஸ் அவர் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ சர்வீசஸ் GDP இஸ் ஆல்மோஸ்ட் சேம். 53% ஆஃப் தி நேஷன்ஸ் GDP கான்ட்ரிபியூஷன் தராங்க. சர்வீசஸ் செக்டரோட இஷ்யூ என்ன அப்படின்னா it is a most productive sectors with less number of people it is going to give more contribution to GDP. அதனால it is not labor intensive. So labor elasticity ரொம்ப கம்மியா இருக்க செக்டர். அதனால minimum number of people are working to provide maximum outputங்கறனால தான் employment generation இந்தியால கம்மியா இருக்கு. So pandemicனால அதிகமா பாதிக்கப்பட்ட செக்டர் சர்வீஸ் செக்டர்ஸ் தான். I mean not the technology services but in the tourism and hospitality and touch services and the contact related services எல்லாமே affect ஆயிடுச்சு. But after the opening up of the lockdown and giving the vaccines நால pent up demand create ஆகும்போது service sector it came back strongly like we saw here. It came back strongly at 8.4 and this year it is 9.1. So it is strongly recovering back. Going forward we are having a strong growth opportunity in the future. Purchasing manager index of services also is performing very well. So that is in a very good condition. It is a very good source of strength. நம்மளோட purchasing managers index of services தான் இங்க பார்க்கறோம். பேண்டமிக்ல பாருங்க எப்படி போயிடுச்சு. இட் ஸ்லோலி ரெக்கவர்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி பேண்டமிக். திரும்ப செகண்ட் வேவால திரும்ப போச்சு. ஸோ செகண்ட் வேவ்ல இருந்து போனது திரும்ப வந்து மேல வந்து இப்போ ஸ்ட்ராங்கா திரும்ப போயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் அபவ் 50. ஸோ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அபவ் 50 இருந்தா தட் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ PMI பத்தி படிங்க. இட்ஸ் a very important indicator.
ஸோ இந்தியாவுடைய மேஜர் பிளேயர் வந்து சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான். எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் தான் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் முக்கியமான காம்போனன்ட். குளோபல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ல நமக்கு 4% ஆஃப் தி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் வி ஆர் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு சர்வீசஸ். ஸோ ஒரு சைடில் குளோபல் இன்ஃபிளேஷனால டிமாண்ட் குறைய போகுது, அதனால நம்மளோட டிமாண்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும், இன்னொரு சைடில் பாருங்க வேஜஸ் ஆர் இன்க்ரீசிங் இன் தோஸ் கண்ட்ரிஸ். அந்த ஊர்ல குளோபல் இன்ஃபிளேஷன்ல இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட வேஜஸ் அதிகமா போகுது. ஸோ அதனால அவங்க தே ஷுட் அவுட் சோர்ஸ், தே கேனாட் ஃபைண்ட் தி லோக்கல் ஜாப்ஸ்னாலே அவுட் சோர்சிங் அதிகமா இருக்க காரணத்தினால சர்வீஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாங்க. குளோபல் இன்ஃபிளேஷனால குளோபல் டிமாண்ட் அஃபெக்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் தி டைட்னிங். அந்த டிமாண்ட்னால நம்மளோட ட்ரேட் எக்ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்லோ டவுன் ஆக போகுது தவிர சர்வீசஸ் ஆக போறது இல்லை. ஏன்னா அவங்களோட வேஜஸ் அதிகமாகிறதுனால கண்டிப்பா ஆண்டர்பிரினர் நம்மளுடைய அவுட் சோர்சிங்கான டிமாண்ட் அதிகமாகும். ஸோ இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா வேஜஸ் அதிகமாகும். ஸோ ஸ்பைரல் எஃபெக்ட் இருக்குல்ல. ஸோ இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா வேஜ் அதிகமாகும், வேஜ் அதிகமாச்சுன்னா அதனால இன்ஃபிளேஷன் அதிகமாகும். அது அப்படியே ஸ்பைரலா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வேஜ் ஸ்பைரல் எஃபெக்ட்னால இந்தியா இஸ் ஹேவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் அவுட் சோர்சிங் இஸ் கோயிங் டு கம் ஹியர். Among the exports, software exports is very resilient. Digital support, cloud services, infrastructure modernizations are creating the recent challenges. So in general, we'll see this. Net exports வந்து it is increasing. Imports ஓட exports அதிகமா இருக்கு. அதனால net services receipts வந்து அதிகமா இருக்கு. Just now we saw this in the external sector chapter also. So the same trend is going on. World Investment Report என்ன சொல்றாங்கன்னா India is the 7th largest recipient of FDI in the world at present. At present நம்ம 7th largest இருக்கோம். அதுல highest FDI வரது எதுல? Servicesல தான் வருது. Government has permitted 100% FDI in telecommunication services, both automatic and automatic route. Insurance companies 74 ஆகிருக்கும். And insurance-காக நம்ம national single window system கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவோட non-life component of insurance is not yet grown ன்னு எதிர்க்க பார்த்தோம்ல. அந்த non-life component பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் FDI கொண்டு வந்திருக்கோம். நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இன்சூரன்ஸ் செக்டரை பூஸ்ட் பண்றதுக்காக நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லிடலாம். ஒன்றும் பெருசா இல்லை. ஈஸி என்ட்ரிக்காக அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டலை கொண்டு வந்திருக்கும். சிங்கிள் விண்டோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் போர்ட்டல். குவிக் லான்ச் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இப்போ பஜாஜ் அலியன்ஸ் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் அதை வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும். அவன் சொல்ற ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கணும் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கிறதுனால இமீடியட்டா டக்குன்னு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணவே முடியல, ஒரு டிலே இருக்கு. ஸோ எந்த ப்ராடக்டா இருந்தாலும் குவிக்லி ஹெல்த் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் வித்வுட் சீக்கிங் ப்ரையர் அப்ரூவல் தே கேன் லான்ச் பண்ணிட்டு அப்புறமா அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈஸ் பண்ணிருக்கும். ஓகே, ஸோ அது அந்த ரெகுலேட்டரி ஈஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் in order to develop the insurance sector. That is a key takeaway. ரிட்டர்ன்ஸ் குறைச்சிருக்கோம், IRADA ஓட இன்டர்வென்ஷன்ஸ் குறைச்சிருக்கோம், ரெகுலேஷன்ஸ் குறைச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து என்ஓசி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் உருவாக்கியிருக்கோம். இது மூலமா இன்சூரன்ஸ் செக்டர் க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேல இருந்தா இன்னொரு குட்டி பாக்ஸ் அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டியை மெஷர் பண்றதுக்கு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து ஹோட்டல் ஆக்குபென்சி ரேட். இந்தியாவில் இருக்கிற ஹோட்டல்ஸ்ல எத்தனை பேர் எத்தனை நாள் தங்கினாங்க, ஹவு மெனி ஹியூமன் டேஸ் தே ஸ்பெண்ட் இன் தி ஹோட்டல் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு ஹோட்டல் ஆக்குபென்சி ரேட் இருக்கு. அதோட ஆவரேஜ் லெவலுக்கு வி கேம் பேக். ஸோ பேண்டமிக் முன்னாடி இருந்த லெவல்ல இருந்து பேண்டமிக்ல ஹோட்டல் ஆக்குபேஷன் ரேட்ஸ் கேம் டவுன் பிகாஸ் ஆஃப் தி லாக்டவுன். அது ஸ்டில் இட் வாஸ் பிலோ தான். அண்ட் நவ் ஃபைனலி இன் லாஸ்ட் நவம்பர் it came to pre-pandemic level, which means that totally service sectors with respect to hospitality has recovered to pre-pandemic levels. போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல இட்ஸ் yet to recover அப்படின்னு தான் பார்த்தோம். இங்க தான் இருந்தது it is yet to recover தான் பார்த்துட்டோம். Now it has fully recovered. அதே மாதிரி வந்து டூரிசமோட இண்டிகேட்டர்ஸ் வந்து foreign tourist arrivals. Foreign tourist arrivals is the indicator to measure the tourism's growth. Tourism is yet to catch the pre-pandemic levels. இன்னும் pre-pandemic levels கீழே தான் foreign tourist arrivals இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஏன்னா நம்ம போன வருஷம் தான் வந்து வி கேம் பேக் டு தி ஓல்டு ஃபிளைட்ஸ், நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் வந்து நார்மல்ஸிக்கே கொண்டு வந்தோம். வந்தே பாரத்ல இருந்து வெளியே வந்து ஸோ அந்த நார்மல்ஸிக்கு வந்த பிறகு இனிமேல் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி ஹாஸ் கம் டு ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸ். இன்டர்நேஷனல் டூரிசம் இஸ் எட் டு ரெக்கவர், பட் டொமஸ்டிக் டூரிசம் க்ரோ ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் டூரிசம்ல தான் இன்னும் இட்ஸ் எட் டு ரெக்கவர். So hotel occupancy is become strong recovery in the third quarter driven by leisure travel. Hotel occupancy recover ஆனது காரணமே நம்ம டொமஸ்டிக் டூரிசம் தான். நண்பர்களே நம்ம லடாக் போறோம் அந்த கேங்கால தான். So leisure travel, partial resumption of business travel as a country as a whole.
வெட்டிங் அண்ட் சோஷியல் ஈவெண்ட்ஸ் நிறைய ஆரம்பிச்சதுனால ஹோட்டல் ஆக்குபென்சி ரேட் நிறைய இருக்கு. பேண்டமிக் அப்போ வீட்லயே கல்யாணம், வெரி லக்கி பேட்ச். பேண்டமிக் பேட்ச்ல எது லக்கியோ இல்லையோ கல்யாணம் பண்ணுவதா இஸ் மோஸ்ட் லக்கி. ஏன்னா இட்ஸ் a very good savings for the people which they could invest in many good and much needed investments. So வெட்டிங் அண்ட் சோஷியல் ஈவெண்ட்ஸ் திரும்ப வந்ததுனால திரும்ப வந்து ஹோட்டல் ஆக்குபென்சி ரேட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மைஸ் மீட்டிங் ஈவெண்ட்ஸும் நிறைய அதிகமா இருக்கு. வாட் இஸ் மைஸ் ஈவெண்ட்ஸ்? மீட்டிங்ஸ், இன்சென்டிவ்ஸ், கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் இதெல்லாமே எங்க நடத்துறாங்க? 5-star ஹோட்டல்ஸ் தான் நடத்துறாங்க. நம்ம கூட ரீசெண்டா 2-3 போயிட்டு வந்தோம்ல. ஸோ அது எல்லாமே வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் தி பிக் 5-star ஹோட்டல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸும் இட் ஹஸ் கம் பேக். ரீசென்ட்லி 2 வருஷமா லிட் ஃபார் லைஃப் நடந்தாது. ஹிந்துவே போன வாரம் லிட் ஃபார் லைஃப் நடத்திட்டான். ஸோ அந்த மாதிரி அதுல லிட் ஃபார் லைஃப்னு ஞாபகம் வருது. லிட் ஃபார் லைஃப்ல வந்து 2 செஷன் சூப்பரா இருந்தது. ஒன்னு வந்து அபவுட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். சுரித் பாட்சாரதி, டிஎம் கிருஷ்ணா இவங்கெல்லாம் இருந்தாங்க. சுரித் பாட்சாரதி ஹிந்துல இருந்துவாரு, அவங்க பேசியிருந்தாங்க. தன்யா ராஜேந்திரன் இருந்தாங்க, ஃபவுண்டர் ஆஃப் நியூஸ் மினிட். அந்த ஈவெண்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் ஈவெண்ட் வில்லியம் டார்லிம்பிளோட லெக்சர் ஆன் ஹவு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி captured India, how a single private company could capture a nation. அவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னிக்ஸ் என்ன, எப்படி how ruthlessly they were there while capturing the India அப்படிங்கறத பத்தி he has written 4 books. அத பத்தி ஒரு illustrated lecture கொடுத்திருந்தாரு. ஸோ வில்லியம் டார்லிம்பிள் வந்து மாடர்ன் இந்தியாவிலே மோஸ்ட் தலைவலி பிடிச்ச ஏரியா இது. இந்த ப்ரீ யூரோப்பியன்ஸ், இந்த அரைவல் ஆஃப் யூரோப்பியன் செக்டர்ஸ் தான் 1857ல இருந்தா ஜாலியா இருக்கும். அது 1857 முன்னாடி வரைக்கும் தலைவலி. அந்த தலைவலியை பத்தி தான் ஒரு 4 புக் எழுதியிருக்காரு. அதை பத்தின லெக்சர் தான் அது. இட் வாஸ் குட். ஸோ இந்த மைஸ் மீட்டிங்ஸ்லாம் நல்லா இருந்ததுனால இட் இஸ் ஃபியூலிங் பேக். ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் we have resumed back all the regular international flight which we stopped. ஸோ அதனால வந்து டோட்டல் இன்டர்நேஷனல் ஃபிளைட் வந்து ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸ் 93% வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. நம்மளோட ஃபிளைட் யூசேஜஸ் வந்து ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸ் வந்து 93% வந்துடும். கூட சீக்கிரம் வந்துடும். ஏன்னா இப்போதான் வந்து நம்ம ஃபுல் கெப்பாசிட்டி ஓப்பன் பண்ணிருக்கோம். டூரிசம் செக்டர்னால பேண்டமிக்ல 21 மில்லியன் ஜாப் லாசஸ், கிட்டத்தட்ட 20 லட்சம் 2 கோடி பேருக்கு வேலை போயிருக்கு. ஸோ அந்த 21 மில்லியன் ஜாப் லாசஸும் திரும்ப வந்து ஸ்லோவா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேண்டமிக்கோட எஃபெக்ட் இருக்கும்போது டூரிசம் செக்டர்லேயே 21 மில்லியன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. அண்ட் திஸ் இயர் வி ஆல்சோ brought a நேஷனல் டூரிசம் பாலிசி. நேஷனல் டூரிசம் பாலிசி கொண்டு வந்திருக்கோம். G20 மூலம் ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவே இந்த G20 மூலமா இந்தியாவோட டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் காட்டணுங்கிறதுனால டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்கிற ஊர்ல தான் நிறைய மீட்டிங்ஸே வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து we have done like how மகாபலிபுரம் came into the global radar just because of 2 events. அதனால ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல்ஸோட டு மகாபலிபுரம் இன்க்ரீஸ்ட் டு ஹியூஜ் லெவல்ஸ். லைக் ஒன்னு வந்து ஷி ஜின்பிங்கோட சமிட், ஏன்னா சைனீஸ் பிரசிடென்ட் கமிங் டு இந்தியா இஸ் a very big thing. ரெண்டாவது வந்து செஸ் ஒலிம்பியாட். இந்த 2 விஷயத்தினால ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்டக்டிங். ஸோ டிராஃப்ட் டூரிசம் பாலிசி 2022 பத்தி வந்து நல்ல ரைமிங்காகவும் டைமிங்காகவும் வந்து 87th எடிஷன்ல இருக்கு. இந்தியா இஸ் ரேங்க்ட் இன் தி 10th out of the top 46 countries in the world with respect to medical tourism index. Medical tourism index is released by Medical Tourism Association. Medical tourism na medical treatment காக மற்ற நாடுகளுக்கு டிராவல் பண்றவங்க தான் மெடிக்கல் டூரிசம். அண்ட் இந்தியா இஸ் a major player with respect to நம்ம வந்து 10th ல இருக்கோம் வேர்ல்டுல. ஸோ ஹேண்ட்லிங் தி கோவிட் சிச்சுவேஷன் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் இட் செல்ஃப். ஸோ கோவிட்னால நடந்த இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கோவிடுக்காக we spend a lot of money to strengthen our health infrastructure. We spent a lot of money. PM caresல இருந்து many money was spent. PM cares money எங்க ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்தியால பெரிய கொஸ்டின். அது எங்க ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு எகனாமிக் சர்வேல சொன்னாங்க. எங்க ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னா அது ஃபுல் டேட்டாவா இருந்தது. I'm just telling. To construct the oxygen manufacturing units in all the districts. இந்தியால இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஆக்சிஜன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வரணும். ரெண்டாவது வந்து ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸை ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுக்கு they have used that funding. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், I'm just giving one example. இந்த மாதிரி மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்பெண்டிங் வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ இந்த பேண்டமிக்னால ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருந்த நம்ம மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ அதனால மெடிக்கல் டூரிசம் பொட்டன்ஷியல் வந்து இன்னும் அதிகமாக வரப்போகுது. மெடிக்கல் டூரிசம் வேல்யூமும் வந்து இதனால இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வை இந்தியா இஸ் மெடிக்கல் டூரிசம் கேபிட்டல் அப்படின்னா we are having world class hospitals like Kaveri and Apollo and MGM. Okay, most favorite hospitals of CMs. Next வந்து ஏன்னா 3 CM 3 ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. ஸோ வேர்ல்டு கிளாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், skilled medical professionals, superior quality healthcare, low treatment costs, alternative வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால எவ்ரிவன் இஸ் கம்மிங். இன்னொரு முக்கியமான ஆடட் அட்வான்டேஜ் இதுதான். இதெல்லாம் நமக்கே தெரியும். வேர்ல்டு கிளாஸ் ஹாஸ்பிட்டல், ஸ்கில்டு மெடிக்கல், இது superior quality, low treatment cost. Low treatment cost is the main reason why low income country and middle income country people coming to India.
ஓகே, ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் சிஸ்டம் இஸ் another important thing. நம்ம ஆயுஷை ஃபோக்கஸ் பண்றதுனால ஆயுஷ் பேஸ்ட் சர்வீசஸ்க்காகவும் மெடிக்கல் டூரிசம் வருது. மெடிக்கல் டூரிசம் இஸ் நாட் ஒன்லி ஃபார் அலோபதி பட் ஆல்சோ ஃபார் ஆயுஷ் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்தியால வந்து இண்டிஜினஸ் மெடிசன் இருக்கிறது ஒரு சில லிமிடெட் கண்ட்ரீஸ்ல தான். வேர்ல்டுல இண்டிஜினஸ் மெடிசன் நிறைய இருக்கிறது சைனா, இந்தியா, ஆப்பிரிக்கா, இந்த 3 ரீஜன்ல தான் இருக்கு. ஸோ அதுல ஒரு ரீஜனை நம்ம இருக்கிறதுனால இட் இஸ் அ வெரி குட் திங் ஃபார் அஸ். அண்ட் யோகா ரிலேட்டட், வெல்னஸ் ரிலேட்டட் திங்ஸ். ஸோ ஆயுஷ் விசா அப்படிங்கிற ஒரு நியூ கேட்டகரி விசாவே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்காக வர்றவங்களுக்கு நம்ம ஆயுஷ் பொட்டன்ஷியல் ரீட் பண்றதுக்காக ஆயுஷ் விசா அப்படிங்கறதே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சஸ்டைனபிள் டூரிசம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டிராவலர் கேம்பெயின் மூலமா வந்து we have launched in the national strategy for sustainable tourism and responsible traveler campaignலயும் ஹீல் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் லான்ச் பண்ணிருக்கோம். மேக் இன் இந்தியா மாதிரி ஹீல் இன் இந்தியா. உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைனா கம் அண்ட் கெட் ஹீல்ட் இன் இந்தியா. தட் இஸ் ஹீல் இன் இந்தியா. ஸோ ஹீல் இன் இந்தியா அப்படின்னு ஒரு புது ஸ்கீம் கொண்டு வரது மூலமா மெடிக்கல் டூரிசம் we are focusing. Okay. And G20 presidency is giving a huge opportunity to project India as a global tourism capital of the world. So this is the importance. So national tourism policyல நம்ம 87th editionல we would have discussed in detail. எல்லாமே ரொம்ப டீடைல்டா பார்த்திருக்கோம். அதை போய் பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா GS3ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. அண்ட் இதுல வந்து அதுல நிறைய பேசியிருக்கோம். அதை தாண்டி எக்கனாமிக் சர்வேல டூரிசம்காக நான் கொண்டு வந்தப்பட்ட ஒரு சில ஸ்கீம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். ஸோ நேஷனல் இன்டகிரேட்டட் டேட்டாபேஸ் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி, நிதி the term நிதி is related to what? இது வந்து பேங்கிங் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ நேஷனல் இன்டகிரேட்டட் டேட்டாபேஸ் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. நம்ம டூரிசம் எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பா டிஜிட்டல் யூபிஐக்காக தான் ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ நேஷனல் இன்டகிரேட்டட் டேட்டாபேஸ் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டினா ரெஜிஸ்டரிங் தி ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் ப்ரொவைடர். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ், எல்லா லாட்ஜ், எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி டூரிசம் ரிலேட்டடான டேட்டா எல்லாமே ஒரே போர்ட்டல்ல இருக்கு. இப்போ டூரிஸ்ட் வராருன்னா அந்த ரீஜன்ல போனேன். இப்போ நம்ம கோவா ஐபி மாதிரி பாலிசி பஜார் மேக் மை ட்ரிப் மாதிரி ஒரு கவர்மெண்டே ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபார் ஃபாரின் டூரிஸ்ட். சாத்திங்கிறது என்ன அப்படின்னா, எப்போ இந்தியாவில திரும்ப ஃபாரின் டூரிஸ்ட் வருவாங்க, இந்தியாவில இருக்கிற டூரிசம் இண்டஸ்ட்ரி எல்லாமே கோவிட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தாங்க. ஸோ அதனால இந்தியன் டூரிசம் இண்டஸ்ட்ரி பர்சனல்ஸ்க்கு கோவிட் ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸும் கவர்மெண்ட் கோவிட் ரிலேட்டட் ப்ரோட்டோகால்ஸையும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு கோவிட் ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுக்கும். சாத்தினா சிஸ்டம் ஃபார் அசஸ்மெண்ட், அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் தி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. சாத்தி மூலமா ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு we are giving training. ஸோ இது மூலமா we are training கோவிட் ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். அண்ட் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இன் அசோசியேஷன் வித் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா பத்தி போய் படிங்க. இட்ஸ் அ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், படிங்க. ஸோ தட் இஸ் வெரி ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து வந்து RCS உடான், தட் யூ நோ, உடே தேஷ் கா ஆம் நாகரிக். நம்ம சூரரை போட்டு கான்செப்ட் தான் அது. அவரோட கதை தான். அவரோட கான்செப்ட் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமா கொண்டு வந்தாங்க. கேப்டன் கோபிநாத்தோட அந்த ஐடியா. ஸோ அன்கனெக்டட் ஏரியாஸ்ல இருக்கிற ஏர்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ணி கிராஸ் சப்சிடைசேஷன் மூலமா நம்ம வந்து சீப் ரேட்ஸ்ல ஃபிளைட் டாரிஃப்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்றது மூலமா ஆம் நாகரிக்கும் ஹி வில் ஃப்ளை. ஆம் நாகரிக்னா சாதாரண மனுஷனும் பறப்பான். அதான் உடே தேஷ் கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ உடான் 3 மூலமா we have identified many airports in India. So Ministry of Civil Aviation has facilitated regional air connectivity by making it affordable. Total number of RCS tourism வந்து airports வந்து it has increased to 59 and 51 is operational. And next வந்து LG SCATS அப்படிங்கிற ஸ்கீம், loan guarantee scheme for COVID affected tourism service sector. So emergency credit line guarantee scheme உடைய tourism version தான் LG SCATSல வந்து National Credit Guarantee Trust Company வந்து they are providing loans and credit guarantee for tourism industry who are affected by COVID. ஏன்னா கோவிட்னால பெரும்பாலும் பாதிக்கப்பட்டாங்க. everyone are in loss. So அதை ரெஜுனேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we are giving them loans. அதே மாதிரி 5 lakh tourist visas வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 1 yearல. ஸோ இந்த மாதிரி வந்து we have taken many steps. இதோட இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எக்கனாமிக் சர்வேல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. இதோட நிறைய ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு 87th எடிஷன்ல இருக்கு. ஸோ யூ கேன் see. ஓகே. ஸோ அதே மாதிரி டூரிசம்க்கு ஒரு யோஜனா இருக்கு. அந்த யோஜனா எந்த வருஷம் தெரியல, ஆனால் இருக்கு, அது மட்டும் தெரியும். கிளியரா? ஸோ சாத்தி, நிதி அண்ட் LG SCATS இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூணுமே வந்து டூரிசம்காக கொண்டு வரப்பட்டது. ஆனா சாத்திங்கிற பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஓகே, அது இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஒரே பேர்ல நிறைய, இப்போ இந்திரதனுஷ் மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி வந்து சாத்தியில டூரிசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்.
ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து இட் இஸ் சர்வீசஸ் முடிச்சிடலாம், நம்மால் முடியும், உன்னால் முடியும் என்று ஊரே சொல்லும், நம்பாதே போய். ஓகே, ஸோ ரியல் எஸ்டேட் செக்டர் முடிச்சிடலாங்க, சர்வீசஸ் முடிஞ்சு 4 ஸ்லைடு தான் இருக்கு, 4 ஹவர் है, 4 ஸ்லைட்ஸ் தான் இருக்குன்னு சொல்றேன். ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ் வந்து கோவிட், இதை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். கோவிட்னால என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு சைடுல ரியல் எஸ்டேட் செக்டர் ஹவுசிங் நம்ம அதிகமாகுதுன்னு பாக்குறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக எல்லாரும் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் வாங்குறாங்கன்னு பார்த்தோம். Tier 2 Tier 3 போறாங்க. ஆனா ஆபீஸ் ஸ்பேஸோட டிமாண்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. நிறைய பேர் ஆபீசர்ஸ் இப்போ சாந்தி ஹோட்டல் தேட்டரை வந்து இடிச்சிட்டு ஆபீஸ் சூட் ஒன்று ஆரம்பிச்சாங்க. பட் அதுல வந்து சேல்ஸே ஆகல அப்படின்னு பிரபு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆபீஸ் ஸ்பேசஸோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. நான் சும்மா மவுண்ட் ரோடு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ பென்டப் டிமாண்ட் வந்து வந்ததுனால ஹைபிரிட் ஒர்க்கிங் ஹோம் வந்ததுனால Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல தே ஆர் மூவிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஹவுசிங் செக்டரை பூஸ்ட் பண்றதுக்காகவே ஹவுசிங் லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் குறைச்சிருக்காங்க RBI. அதே மாதிரி வந்து ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் தே ஆர் ரெடியூஸ்ட். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 2016 மூலமா எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸும் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸையும் நம்ம இதுக்குள்ள கொண்டு வந்து ரெகுலேட் பண்றோம். ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ் இஸ் நோன் ஃபார் ஸ்கேம்ஸ். இப்போ எப்படி நம்ம ஸ்கேம்ஸ் அப்படின்னாலே ஒரு சில செக்டர்ஸ்லாம் ஞாபகம் வரும். முக்கியமான செக்டர் ரியல் எஸ்டேட் செக்டர். ஸோ அந்த மாதிரி செக்டர்ஸ்ல ஏன் ஸ்கேம் நடக்குது? பொய் சொல்ல போறோம்னு ஒரு படம் இருக்கு, பாத்துருக்கீங்களா? ஸோ அந்த படத்துல அதுதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கேம்ஸ் தப்பிக்கிறதுக்குன்னா ஏன்னா ஒரு ரெகுலேட்டரே இல்லை. இப்போ ஏன் வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பண்ணாரு? ரெகுலேட்டர் இல்லைங்கிறதுனால தான் ஸ்கேமே நடக்குது. அப்போதான் செபி வந்து புதுசு இன்னும் வராதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ 80ஸ்லயும் 90ஸ்லயும் நிறைய 80ஸ்ல எண்ட்ல நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம்ஸ் இருக்கும். ஸோ ரெகுலேட்டர் வந்தாதான் இந்த ஸ்கேம்ஸை குறைக்கணும் தான் ரெகுலேட்டரே வந்துச்சு. அப்படி ரியல் எஸ்டேட் ஒரு ரெகுலேட்டர் கொண்டு வரணும் தான் நம்ம ரேரா கொண்டு வந்துருக்கோம். இட் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால வந்து we are providing credit link subsidy scheme for affordable housings மூலமாவும் ஹவுசிங் லோன்ஸ்க்கு வந்து டிமாண்ட் அதிகமாகுது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால 4 காம்போனன்ட் இருக்கு. அதுல ஒரு காம்போனன்ட் தான் கிரெடிட் லிங்க் சப்சிடி. இன்னொரு காம்போனன்ட்ல we are giving direct assistance. இன்னொரு காம்போனன்ட்ல we are giving assistance to the real estate companies. இன்னொரு காம்போனன்ட்ல கவர்மெண்டே வீடு கட்டி கொடுத்துறாங்க ஃப்ரீயா. ஸோ லம்சம் அசிஸ்டன்ஸ் தரோம், லோனும் தரோம், ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கும் லோன் தரோம், மக்களுக்கும் லோன் தரோம், வீடு கட்டி சும்மாவும் கொடுத்துரும். ஓகே, இந்த 4 காம்போனன்ட் வந்து ஆவாஸ் யோஜனா. ஸோ ஆவாஸ் யோஜனா பத்தி போய் படிங்க. அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் வந்து we have created under நேஷனல் ஹவுசிங் பேங்க்ஸ். ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்ல இருக்கிற அந்த டிஃபால்ட் இதுக்கும் போகுது. ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கு போற மாதிரி அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபண்டுக்கும் போகுது. ஓகே, ஸோ அது மூலமாவும் you can this money will be spent for affordable housing. and affordable housing itself is a priority sector lending. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால கவர்மெண்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தி ஹவுசிங் செக்டர்ஸ். கிளியரா? ஸோ ரியல் எஸ்டேட்ல நடந்த அந்த ட்ரெண்ட் சேஞ்சஸ் மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவுடைய ஐடி அண்ட் பிசினஸ் ப்ராசஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்மளோட ஐடி ப்ராடக்ட்ஸ் லார்ஜஸ்டா வாங்குறது USA தான். பாருங்க, ஆல்மோஸ்ட் 2/3 வந்து இட் இஸ் கோயிங் டு USA. செகண்ட் லார்ஜஸ்ட் இஸ் UK. தேர்ட் தான் யூரோப். அதனால தான் ஆன் சைட் போறவங்க எல்லாருமே USA இல்ல UKக்கு போறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ இந்த 2 இடத்துக்கு தான் போவாங்க. ஸோ USA அண்ட் UK. இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆன் சைட் போக ஆரம்பிக்கலையா? இன்னும் ஒரு நாள் போக ஆரம்பிக்கும். ஸ்டடீஸ்க்காக தான் போறாங்க USA இல்ல UK. இப்போ கனடா ஆஸ்திரேலியா அதுக்கும் போவாங்க, ஜெர்மனுக்கும் போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ்ல மேஜர் ஷேர் வந்து அமாங் ஐடி. ஐடி எக்ஸ்போர்ட் இஸ் டிவைடட் இன்டு 4. ஐடி சர்வீசஸ், பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். இந்த மாதிரி 5 இருக்கு. ஐடி சர்வீசஸ்னா ஜஸ்ட் இந்த கால் சென்டர் சர்வீசஸ் அந்த மாதிரி விஷயங்கள். பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா ஒரு கம்பெனியோட என்டையர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டே ஹேண்டில் பண்ற சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். நீங்க அப்ளை பண்ணதுல இருந்து உங்க கையில பாஸ்போர்ட் வர வரைக்கும் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் யார் பாத்துக்கிறா? TCS பாத்துக்குது. GSTயோட போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அதெல்லாம் யார் பாத்துக்கிறா? இன்ஃபோசிஸ் பாத்துக்குது. ஸோ அந்த மாதிரி பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு செக்டர். இன்ஜினியரிங் ரிலேட்டட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அது ரிலேட்டடா ஒரு செக்டர். ஃபைனல் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஜோஹோலாம் வந்து ப்ராடக்ட்ஸ், தே ஆர் கிவிங் அ ப்ராடக்ட் டு யூ. அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ரிலேட்டட் இது ரிலேட்டடா எல்லாமே வந்து இது அதோட ஷேர். அதோட லார்ஜஸ்ட் காம்பனன்ட் யாரு? ஐடி சர்வீசஸ். ரெண்டாவது லார்ஜஸ்ட் ஷேர் வந்து BPM, பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஷேர் தான் வந்து இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் சர்வேல சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங் ரிசர்ச் டெவலப்மெண்டோட காம்பனன்ட் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸா அதிகமாயிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் ரிலேட்டட் ரிசர்ச்சஸ் இந்தியாவில் அதிகமாகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபைண்டிங்ஸ் ஆஃப்டர் a lot of startups came.
ஸ்டார்ட்அப்ஸ்லாம் வந்து ரெவல்யூஷனைஸ் ஆயிட்டு வரதுனால ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியா இஸ் ஹேவிங் a lot of unicorns. ஸோ அதெல்லாம் வந்ததுனால இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ERD காம்பனன்ட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்றாங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். ஓகே, நம்மளோட ஐடி எக்ஸ்போர்ட்ஸ்ல ஐடி சர்வீசஸ் இஸ் தி மேஜர் ஷேர். தட் இஸ் தி திங் which you have to note. So next component is e-commerce. So e-commerce related already prelims ஒரு question வந்தது based on FDI norms. இதுல என்ன சொல்றாங்கன்னா e-commerce is going to rural அப்படிங்கறத இந்த வருஷத்தோட அனாலிசிஸ். இப்போ இது வரைக்கும் e-commerceனா அர்பன் காம்போனண்டா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சம்திங் அர்பன் பினாமினா பார்க்குறோம். From now onwards, last few years of pandemic ல இருந்து e-commerce is going to rural areas because of the penetration of the mobile technology and internet technology. Internet technology is smartphones rural area போனதுனால ஆட்டோமேட்டிக்கா e-commerce போயிடுச்சு. மீஷோ இதெல்லாம் வந்து ரூரல் ஏரியாஸ்ல யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் போடுறாங்க. மீஷோ, அஜியோ இதெல்லாம் ரூரல் ஏரியாஸ் போயிருக்காங்க, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ MSMEs has adopted the digital solution. So எந்தெந்த MSMEலாம் digital solution யூஸ் பண்றாங்களோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு than the நான் டிஜிட்டல். டிஜிட்டலுக்கு வராத MSMEயோட டிஜிட்டலுக்கு வந்த MSMEஸ்லாம் இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜியோகிராபிக்கல் பேரியரை மீறி they are able to sell goods to anyone. இப்போ ஒரு MSME அவங்களோட பொருளை விற்கிறதுக்கு ஆன்லைன்ல விற்கிறாங்கன்னா சென்னையில இருக்க ஒரு MSME குர்காம் விற்கலாம், அப்படி வராதவங்க சென்னையில தான் வைக்க முடியும். So that is the difference. So that is one important thing with respect to e-commerce. ஸ்மார்ட்போன் பெனிட்ரேஷன், இன்டர்நெட் அடாப்டேஷன் இருக்கிறதுனால ரூரல் ஏரியாஸ் போயிட்டோம். டயர் 2 டயர் 3க்குலாம் நம்ம ஷிஃப்ட் ஆயாச்சு. ஸோ டயர் 2 டயர் 3ல பாருங்க, the shoppers from tier 2 and tier 3 cities accounted for almost 6.1% of overall market. So overall e-commerce marketல மேஜர் ஷேர் 2 and 3 தான், 1 கூட இல்ல. அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல e-commerceல. ஓகே, GEM. So GEM is a very important initiative, government e-marketplace. இத பத்தி படிங்க. So GEM is a government launched e-commerce portal for government procurement. இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி சேர் வந்து ஒரு 150 வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டர் போடணும். அதுக்கு ஆர்டர் போடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு போர்ட்டல் தான் GEM போர்ட்டல். இந்த GEM போர்ட்டல்ல யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா MSMEs தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். MSMEஸ்க்காகவே ஆரம்பிக்கணும். இதுல வந்து செல்லர்ஸா MSME மட்டும் தான் இருக்க முடியும், பையர்ஸா கவர்மெண்ட் இருக்கும், போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டுகெதர். அந்த இடத்துல வந்து இதனால MSME நம்ம டெவலப் பண்றோம் GEM மூலமா. இதனால என்ன ஆகுது, இந்த GEM வந்த பிறகு ஜெம்முக்கு முன் ஜெம்முக்கு பின் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் வந்து போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல காட்டியிருக்கும். கவர்மெண்டோட ப்ரொக்யூர்மெண்ட்ல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய குறைஞ்சிருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கரெக்டா? அந்த GEM வந்த பிறகு நமக்கு பிரைஸ் ரியலைசேஷன் நடக்குது. முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த ஒரு சேரை வந்து 1 கோடி வாங்கிட்டு இருக்கும், 150 சேர் 150 கோடி இருக்கு. இப்போ அப்படி ஏமாத்த முடியல. GEMல வந்து உண்மையா நல்ல சேர் விற்கிறவனே வந்து லிஸ்ட் பண்ணிடுறான், அதிலே வாங்கிறதுனால கரப்ஷன் குறைஞ்சிருக்கு, ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் போன வருஷம் எக்கனாமிக் சர்வேலையா அல்ல அதுக்கு முந்தின வருஷம் எக்கனாமிக் சர்வே தெரியல, இதுலயே இருந்துச்சு. ஸோ அதோட தொடர்ச்சியா கவர்மெண்ட் இஸ் ப்ரொக்யூரிங் ஆல்மோஸ்ட் 1 lakh crore amount of procurement only through GEM. மேண்டேட்டரியா GEMல இருந்தா வாங்குறாங்க, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டுகெதர். ஸோ 160% growth compared to last financial year. அண்ட் இதுல என்ன இருக்குன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், ஆர்டிசன்ஸ், வீவர்ஸ், MSMEs இவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்லாம் பொருள் செய்யறாங்களே, அதெல்லாம் GEM மூலமா கவர்மெண்ட் வாங்குறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். 57% ஆஃப் தி டோட்டல் பிசினஸ் ஆன் GEM இஸ் த்ரூ MSMEs யூனிட்ஸ். அண்ட் ஃபீமேல் ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் வந்து 6%. அந்த GEMல இருக்கிற பிசினஸ்ல 6% பிசினஸ் வந்து ஃபீமேல் ஆண்டர்பிரினர்ஸ் பிசினஸ். நம்ம இந்த ஜெண்டர் காம்பனன்ட் பார்த்துக்கிட்டே வரும், ஜெண்டர் பட்ஜெட்டிங் காம்பனன்ட். ஸோ இதுல ஃபீமேல் காம்பனன்ட் 6% இருக்கு. ஒரு செக்டர் வரைக்கும் பார்த்துட்டு வரோம்ல. ஸோ எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி அதெல்லாம் பாருங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வந்து அடுத்த முக்கியமான இனிஷியேட்டிவ் ஃபார் இ-காமர்ஸ் என்னதுன்னா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஓப்பன் நெட்வொர்க், இப்போ யூபிஐனா என்ன, கவர்மெண்ட் வந்து எல்லாத்துலயும் வந்து ஒரு காமன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணணும்னா இந்தியன் பேங்க் ஒரு ஆப் யூஸ் பண்ணணும். இந்தியன் பேங்கோட ஆப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்க இன்னொரு கனரா பேங்க் ஆப் வச்சிருக்கிறவங்க அந்த ஆப் வழியா தான் அனுப்பணும். யூபிஐ என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஆப் யூஸ் பண்ணி தான் நீங்க பணம் அனுப்பணும் அப்படின்னு இருந்ததை நீங்க எது மூலமாவும் யாருக்கு வேணாலும் பணம் அனுப்பலாம் using this portal. So government in the recent times they are bringing in many technology which is acting as a common portal which is connecting many sectors, many industries. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அமேசான்ல ஒரு செல்லர் ஒரு பொருள் போட்டா அமேசான்ல தான் வாங்க முடியும், பிளிப்கார்ட்ல ஒரு பொருள் போட்டா பிளிப்கார்ட்ல தான் வாங்க முடியும். இமேஜின் இ-காமர்ஸ் வெப்சைட் which is able to list the இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லா இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸோட டீல்ஸையும் ஒரே வெப்சைட்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் பையர் இன் அமேசான்ல இருக்க அக்கௌண்ட் வச்சுட்டு உங்களால பிளிப்கார்ட்ல வாங்க முடியுமா? ஸோ யூபிஐல எப்படி எனி பேங்க் நம்ம ஈஸியா மாத்தலாம் த்ரூ மொபைல் நம்பர் அண்ட் QR கோட் பண்ணணுமோ அதே மாதிரி எனி இ-காமர்ஸ் வெப்சைட் டு எனி இ-காமர்ஸ் வெப்சைட் வாங்கலாம். அப்படிங்கிறதுக்காக இ-காமர்ஸ் டெக்னாலஜில ஒரு இன்டர்மீடியரி ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம கொண்டு வரோம். லைக் யூபிஐ, ஹவு யூபிஐ இஸ் ஃபார் பேங்கிங்கோ
இந்த ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் ONDC ஃபார் இ-காமர்ஸ் ஜஸ்ட் நோ வி ஹவ் லான்ச். இதோட இ-காமர்ஸ் UPI வந்த போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல, 5 வருஷம் கழிச்சு நோ வி ஆர் ரியலைசிங் இட். அதே மாதிரி ONDC பொட்டன்ஷியல் இனிமேல் தான் தெரியும். இதனால இன்னொரு அட்வான்டேஜ்னா யூசர்ஸ்க்கு நமக்கு பிரைஸ் ரியலைசேஷன் கிடைக்கும். நம்ம அமேசான்ல தான் வாங்கணும், பிளிப்கார்ட்ல தான் வாங்கணும்னு இருக்க மாட்டோம். we can access anything. இப்போ நம்ம ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னா எல்லா வெப்சைட்ல இருக்க லேப்டாப் விலையும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நியூ செல்லர் என்ட்ரி பேரியர், அமேசான் வந்து கிளவுட் டேல வச்சுக்கிட்டு என்ட்ரி பேரியர் கிரியேட் பண்றாங்கன்னு பார்த்தோம். அவங்களுக்கு வேண்டப்பட்ட செல்லர்ஸ் மட்டும் உள்ள முன்னேற்றி காட்டி அவங்கள மேல காட்டுறாங்க. ஸோ சின்ன சின்ன ஆளுங்களாம் அப்ப எப்படி விற்க முடியும்? ஸோ அந்த மாதிரி என்ட்ரி பேரியரை ரிமூவ் பண்றதுக்கும் இந்த ONDC இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்ட்டல் மூலமா இனிமேல் வரக்கூடிய இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ். ஸோ இட் இஸ் அ டெக்னாலஜி டிஸ்ரப்டரா இருக்க போகுது அப்படின்னு ONDC சொல்றாங்க. ஸோ டிஜிட்டல்ல இது ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். ஜெம் பார்த்துக்கோங்க, ONDC பார்த்துக்கோங்க. ஸோ இ-காமர்ஸ்ல வந்து ஃபேஷன் அண்ட் கிராசரி இஸ் கமிங். இத்தனை நாளா இ-காமர்ஸ்ல டாமினண்டா இருந்தது எலக்ட்ரானிக்ஸ் தான். எலக்ட்ரானிக்ஸ் தான் டாமினன்ட். நம்ம இ-காமர்ஸ்ல வாங்குறதுல அதிகமான ஷேர் எலக்ட்ரானிக்ஸ், ஃபாலோட் பை தட் கிராசரியும் ஃபேஷனும் வந்துட்டு இருக்கு. ஆனா அடுத்த கொஞ்சம் வருஷங்கள்ல 2027க்குள்ள கிராசரி அண்ட் ஃபேஷனோட ஷேர் அதிகமாக போகுது. நம்ம இந்த பிக் பஜார் இதெல்லாம் இவங்கெல்லாம் நிறைய வந்துட்டாங்கல்ல, அமேசான் மார்ட், ஜியோ மார்ட் இவங்கெல்லாம் வரதுனால கிராசரிஸும் ஃபேஷனும் இனிமேல் நம்ம ஆன்லைன்ல தான் வாங்க போறோம். அதோட ஷேர் அதிகமாக போகுது அப்படிங்கிறதும் இட்ஸ் a trend which they are telling. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ஃபினான்ஸ்க்காக ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம், ஒன்னும் நடக்கல, டோன்ட் வரி. ஏங்க லாஸ்ட் நான் என்னையே ஏமாத்திட்டீங்க பாருங்க. நானும் சொன்னல என்ன 4 ஸ்லைடு தான் இருக்கு, இன்னும் 2 ஸ்லைடு தான் இருக்கு, முடிஞ்சிடுச்சு. this is the last ஸ்லைடுங்க. டிஜிட்டல் ஃபினான்ஸ் இது முடிச்சிடலாம் நம்ம வந்து. சோ டிஜிட்டல் ஃபினான்ஸ் இப்போ நம்ம டிஜிட்டல் நாளைக்கு டிஜிட்டல் பத்தி இன்னும் டீடைலா பார்க்க போறோம். சோ டிஜிட்டல் ஃபினான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த வருஷம் பட்ஜெட்ல 75 நியூ பேங்க்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். நியூ பேங்க்ஸ்னா என்ன? that bank is going to exist only in the digital realm அப்படின்னு சொல்றது தான் நியூ பேங்க்ஸ். ஸோ சர்வீஸ் செக்டர்ஸ்ல புது புது சர்வீசஸ் பார்த்துட்டு இருக்கோம். இ-காமர்ஸ்ல என்ன நடக்குது அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது டிஜிட்டல் ஃபினான்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த நியூ பேங்க்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா they are the banks which are going to exist only in the online space. They won't be in the offline. ஸோ அதுல 4 மாடல் பார்த்தோம். அதுல 4வது மாடல் தான் கவர்மெண்ட் வந்து 75 டிஸ்ட்ரிக்ட்ல 75 நியூ பேங்க்ஸ் லான்ச் பண்றதா சொல்றாங்க. மிச்ச 3 மாடல்லயும் வந்து எல்லா பேங்க்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயாசிஸ் ஆப், யோனோ ஆப் அப்படின்னு SBI அவங்கலாம், கோட்டாக் மஹிந்திரா எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஃபைனல் ஃபார்ம் வந்து கொஞ்ச நாள் ஆகும். ஸோ RBI என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரையல் அண்ட் எரர்ல எல்லா மாடலும் ட்ரை பண்ணி எது சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அது கைட்லைன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபினான்ஸ் இருக்கிறது மூலமா we will be able to revolutionize the banking அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சிபிடிசி, நான் சிபிடிசி பத்தி ஒரு அனாலிசிஸே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் சர்வேல, நம்ம வந்து கரன்சி அடுத்த லெவல் கொண்டு போறதுக்காகவும் கரன்சி டிரான்சாக்ஷன் இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்திருக்கோம். சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிக்கும் சாதா கரன்சிக்கு என்ன வித்தியாசம்? நார்மல் கரன்சி இப்போ நம்ம டிஜிட்டலா தான் யூஸ் பண்றோம். இப்போ நமக்கு இருக்கிற எல்லா பணமும் UPI டிஜிட்டல் தான், தட் இஸ் ஆல்சோ டிஜிட்டல் தான். பட் UPI இருக்கிற பணம் என்ன? உங்க பேங்க் டெபாசிட்ஸ் which you can withdraw through ATM in the physical form. If you are having the same rupee in CBDC form, that is also rupee தான். அதே மாதிரி UPI மாதிரி அது ஒரு wallet. ஆனா அதுல இருக்கிற பணம் அதுல தான் இருக்கும், you cannot withdraw. So it's a kind of a online only money which can be used only for online purposes and not for offline. But its transactions are protected through blockchains technology like any other cryptocurrency. So and the transactions will be secure. It cannot be replicated. அது வந்து கள்ள நோட் அடிக்க முடியாது because cryptography is a strong technology. அதுல we have brought this virtual currencies. So CBDC is one important thing. Account aggregator network is the next intervention. இப்போ நம்ம ONDC பார்த்தோம்ல, open network for digital for e-commerce. அதே மாதிரி அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியா அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். சோஷியல் மீடியான்ற பாருங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஆல். ஸோ எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கெட்டிங் எனி ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன், அதுக்குள்ள இருக்கிற ஒரு காமன் போர்ட்டல் தான் இது அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து நிறைய பேங்க்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கோம். நீங்க வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனில அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. இப்போ ஒரு வாட்டியும் ஒரு கம்பெனி கிட்ட இப்போ நீங்க வந்து SBI அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இந்தியன் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஆரம்பிங்க, திரும்ப அங்க ஒரு KYC பண்ண வேண்டியதா இருக்கு. வேற ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஆரம்பிங்க, திரும்ப அங்க ஒரு KYC. ஒரு இடத்துலயும் நீங்க போய் திரும்ப திரும்ப புது டேட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லா டேட்டாவும் நான் காமனா ஒரு இடத்துல கொடுத்துறேன், நீங்க எல்லாமே அதுல இருந்து எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு தான் கொண்டு வந்தது தான் இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ் கிட்ட நிறைய டேட்டா கொடுத்துருக்கோம். அந்த டேட்டா எல்லாமே
it is going to be used through account aggregators network. Other informationsக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோட பேங்கிங் ஹேபிட்ஸ் ரிலேட்டட் டேட்டா வந்து பேங்க்ஸ் கிட்ட இருக்கும். இப்போ சிபில் ஸ்கோரை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு புது ஆப்பை நான் கொண்டு வரேன் அப்படின்னா எனக்கு இந்த எல்லா பேங்கிங்கோட டேட்டாவும் தேவை. நான் திரும்ப எல்லார்கிட்டையும் போயிட்டு உங்களோட பேங்கிங் டேட்டா கொடுங்கன்னு வாங்க முடியாது. நான் என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமா ஐ கேன் ரிக்வெஸ்ட் தி பேங்க்ஸ் டு கிவ் தி டேட்டா வித் தி அப்ரூவல். ஸோ இதுக்கு யார் அப்ரூவல் தர போறோம், கொடுக்கலாமா வேணாமாங்கிற அப்ரூவல் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம யூசர் ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா எந்த ஒரு ஃபினான்ஷியல் டேட்டா தேவைப்படுற ஆளும் நம்ம கன்சென்ட்டோட நம்மளோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதனால என்ன ஆக போகுது, ஃபினான்ஷியல் டேட்டா வந்து ஈஸி டிரான்ஸ்மிஷன் நடக்கும். பட் பேஸ்ட் ஆன் தி கன்சென்ட் அண்ட் கன்சென்ட் கேன் பி வித்ட்ரான் ஆல்சோ. ஸோ இதுதான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க். நம்மளோட ஃபினான்ஷியல் டேட்டா விச் இஸ் செக்மெண்டட் த்ரூ அவுட் ஆல் தீஸ் பேங்க்ஸ் இஸ் கோயிங் டு பி யூனிஃபைட் இன்டு சிங்கிள் திங். ஸோ தட் டிஜிட்டல்ல எல்லா டேட்டாவும் மொபைலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிரைவசி என்ஷோர் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் கன்சென்ட் தான் டேட்டா ஷேரிங் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அதான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ப்ரொஃபைல். இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் ஓவர் தி பர்சனல் ஃபினான்ஷியல் டேட்டா which otherwise remains in solos. நிறைய பேங்க்ஸ் தனித்தனியா இருக்கு. சோ இந்த அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் நெட்வொர்க் RBI ரெகுலேட்டட் என்டிட்டி. இப்போ புரியுதா, UPI ஒன்னு சக்சஸ் ஆனதுனால அதே ஐடியால இந்த மாதிரி நிறைய காமன் இன்டர்ஃபேஸஸ் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ONDC மாதிரி இப்போ அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் இஸ் ஃபார் திஸ். சோ இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதான் வந்து டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ். So data cannot be shared without the consent of the individual. So that is the potential of this particular account aggregator network. Okay, எல்லாமே இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இதெல்லாம் இனிமேல் தான் பெருசா ஆகும். 2016ல UPI வரும்போது இவங்களுக்கு வேற வேலை இல்ல, மாசம் ஒன்று கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம UPSC ஆஸ்பிரண்டா அப்படிதானே ஃபீலிங் இருக்கும். போன வாரம் தான் பீம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, இந்த வாரம் UPI-யா அப்படிங்கிற மாதிரி தான் இட் வாஸ் கோயிங். முடிச்சிடலாம். Now வந்து we have moved on to the account aggregator framework. முடிஞ்சிச்சு. சோ ஃபைனலா அந்த மாதிரி இன்னொரு இன்டர்மீடியரி கொண்டு வந்திருக்கோம். மேபி இதை நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம். சோ சொல்லிடலாமா? ஃபைனலா நம்ம கொண்டு வந்து அதே மாதிரி இன்டர்மீடியட் ரிலேட்டட் கான்செப்ட் என்னன்னா நேஷனல் இ-கவர்னன்ஸ் சர்வீசஸ் லிமிடெட். இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் கொண்டு வரும்போது நம்ம 3 என்டிட்டிஸ் கொண்டு வந்தோம். இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து இன்சாலன்சி ப்ரொஃபஷனல், இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கா. அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி தான் நேஷனல் இ-கவர்னன்ஸ் சர்வீசஸ் லிமிடெட். இப்போ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ல நம்ம என்ன பார்த்தோம், ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டேட்டாவை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு இன்டர்மீடியரா பார்த்தோம்ல. அதே மாதிரி டாக்குமெண்ட் எக்ஸிகியூஷன், டாக்குமெண்ட் இப்போ நம்ம டிஜி லாக்கர் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தோம். டிஜி சைன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தோம். இப்போ நீங்க வந்து OBC சர்டிஃபிகேட்லாம் வாங்கினா எக்ஸ்ல இருக்குல்ல, அதை போய் டிக் வாங்கி பிரிண்ட் எடுக்கணும். பாத்துருக்கீங்களா? சைன்ல வந்து டிக் இருக்கும். ஸோ டிஜிட்டலி சைன்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஸோ என்னதுன்னா டிஜிட்டல் சைன்ஸ் ஒன்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுட்டா ஒரு வாட்டி அந்த தாசில்தார் கையெழுத்து போட வேண்டியதே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அது டிஜிட்டல் சைன்டா வந்துடும். அதே மாதிரி நீங்களும் உங்க டிஜிட்டல் சைனை போட்டுக்கலாம். உங்களோட எல்லா டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ், பர்த் சர்டிஃபிகேட்ல இருந்து ஆல் தி சர்டிஃபிகேட்ஸ் நீங்க டிஜி லாக்கர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அது பிசிக்கலா கேரி பண்ணிட்டு போற நெசசிட்டி இல்ல. எவ்ரிதிங் வில் பி ப்ரொடெக்டட் அண்ட் இஸ் ஈக்குவல் டு தி ஒரிஜினல். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ல தேவைப்படுற டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ், ஒரு பாண்டு கையெழுத்து, ஒரு ஷூரிட்டி கையெழுத்து, ஸோ ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட ஒரு நோட்டரி டாக்குமெண்ட், ஒரு அஃபிடவிட் வாங்கணும், இந்த மாதிரி விஷயத்தையும் டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு தான் இந்த நேஷனல் இ-கவர்னன்ஸ் சர்வீசஸ் லிமிடெட். இட்ஸ் an information utility registered under Insolvency and Bankruptcy Board of India and it is launched for digital document executions. இது மூலமா ஆன்லைன் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஆதார் இ-சைன் மூலமா. இப்போ நீங்க இப்போ நீங்க ஏதாவது அஃபிடவிட் வாங்குறீங்கன்னா எல்லாரும் பிசிக்கலா தானே வாங்குறீங்க, அந்த மாதிரி விஷயத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க ஓபிசியை பிசிக்கலா வாங்கிட்டு இருந்தோம், இப்போ ஓபிசிங்கிறது ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டாம்ப் டியூட்டி இன்னும் டிஜிட்டல் டாக்குமெண்ட் ஆச்சா, வீட்டு பத்திரம் டிஜிட்டல் டாக்குமெண்ட் ஆச்சா, அதே மாதிரி வந்து அஃபிடவிட்ஸ் டிஜிட்டல் டாக்குமெண்ட் ஆச்சா, நோட்டரி டிஜிட்டல் டாக்குமெண்ட் ஆச்சா, அந்த மாதிரி எப்படி ஓபிசி சர்டிபிகேட் இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சோ இந்த மாதிரி மிச்ச எல்லா ஃபினான்ஷியல் அண்ட் அஃபிடவிட்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் டிஜிட்டல் ஆக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அதர் இன்டர்மீடியரி தான் நேஷனல் இ-கவர்னன்ஸ் சர்வீசஸ் லிமிடெட். ஸோ இன்னைக்கே நம்ம 3 இன்டர்மீடியட் பார்த்தோம், அக்கௌண்ட் அக்ரிகேட்டர், ONDC அண்ட் நேஷனல் இ-கவர்னன்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் மூலமா அதை கொண்டு வரும். ஸோ இதுல வந்து we are digitizing the documents agreement and through this we were able to do this. இது மூலமா வந்து we can do all these things. Submission of the information and documents agreement in the online, any agreement in the digital format, consent based process, digital payment of stamp duty and all these things. Generic points. So this is the last thing which we have brought. Okay, so in third வந்து we are ending the sectors. So நேத்திக்கு வந்து we started off with the macroeconomic variables, GDP, அப்புறமா வந்து fiscal policy, அப்புறமா monetary policy, இன்னைக்கு inflation, external sector, agriculture, industry, services பார்த்தோம்.
ஸோ 8 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து 4 இருக்கு. அந்த 4 நாளைக்கு பார்க்க போறோம். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறமா வந்து கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபைனலி இந்தியாவோட ஃபியூச்சர். இதுதான் நாளைக்கு பார்க்க போறோம். நாளைக்கு 2:30 மணிக்கு தொடங்கப்படும்.